ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காரலாம். தேவனுடைய மகிமைக்கு என்று தேவ நாமத்தின் மகிமைக்கு என்று ஒரு சில பாடல்களை பாடும்படியாக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் அருணாமஸ் அவர்கள் முன்பாக அழைக்கலாம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் தேவ நாம மகிமைக்காக சில பாடல்களை பாடி தேவனை உற்சாகமாய் ஆராதிப்போம். பாடல் புத்தகத்திலே 296வது பாடல். தூயாரே தூயவரே. பாடலை கூட நான் பாடுவோம். முது புகழை நான் பாடுவேன். 296வது பாடல். கரங்கள் தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிப்போம். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கரங்கள் தட்டி தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உயிருள்ள மலையில் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள மலையில் புகழ் பாட வேண்டும். புகழ் பாட வேண்டும்.
பாடுங்க. ஒவ்வொருவரும் தேவன் ஆஸ்வதிப்பதாக. நம்ம இன்னும் ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை ஆராதிக்கும். பாடப்பட்ட பாடல்களிலே நான் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. நாம் உணர்ந்து உண்மையாய் கூட அந்த பாடலை பாடுவோம். என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. இயேசுவே மறைமாவழியே இறையாசி அருள்வீரையா. இயேசுவே மறைமாவழியே இறையாசி அருள்வீரையா. குறையாவும் போக்கி கரையாவும் நீக்கி குறையாவும் போக்கி பாவ கரையாவும் நீக்கி வாழ்வழித்தீரையா. எனக்கு ஒரு வாழ்வழித்தீரையா. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. ஓம் ரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. ஓம் ரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா, புது ஜீவன் தரும் தேவனே. மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து திருபயமூடும் ஐயா. என்னை திருபயமூடும் ஐயா. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. எனக்காகவே நீர் மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. உமருகையில் நானும் சரியாக இருக்க, உமருகையில் நானும் சரியாக இருக்க மறுரூபமாக்கும் ஐயா. என்னை மறுரூபமாக்கும் ஐயா. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே.
இறையேசுவே மறைமாமணியே இறையாசினல் வீரையா இறையேசுவே மறைமாமணியே இறையாசினல் வீரையா குறையாகும் போக்கி கரையாகும் நீக்கி குறையாகும் போக்கி பாவ கரையாகும் நீக்கி புதுவாழ்வு அளித்தீரையா புதுவாழ்வு அளித்தீரையா பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. பாடின ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் மொழி விடுங்க பாடலை நாம் பாடும்போது நம்ம சகோதரர் நீங்கள் மனோபதிரிப்பை நாம் முன்பாக அழைக்கலாம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். இது ஒரு பயபக்தியான நேரமாய் இருக்கிறது. தேவன் உலாவுகிற இடத்தில், இதே பழைய ஏற்பாடு யெகோவா தேவன் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த சீனாய் மலை மீது தேவன் இறங்கும் போது அந்த மலையை சுற்றிலும் 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட யாரும் மலைக்கு கிட்டே வரக்கூடாது என்று தேவன் கட்டளை போட்டார். இதனால் தேவன் தாம் இறங்குகிற எப்பேற்பட்ட ஒரு நேரமாய் இருக்கும். அந்த இடம் யாருமே மனிதர்கள் வர முடியாது, மிருகங்கள் எந்த ஜீவன்களும் அந்த இடத்தில் பக்கத்தில் கூட வர முடியாது. மோசே மாத்திரமே தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட, தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மோசே மாத்திரமே தேவனிடத்தில் பேசினான். ஓ, அதே சர்வ வல்லமுள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவன், அந்த யெகோவா தேவன், காணக்கூடாத ஒளியாக இருந்த தேவன், ஒரு சாதாரண மனிதனை போல ஒரு விபச்சாரிடத்தில், ஒரு குருடனிடத்தில், ஒரு பைத்தியக்காரனிடத்தில், ஒரு பிசாசு பிடித்தவனிடத்தில், ஒரு வேசி பண்ணுகிற ஒரு பெண்ணிடத்தில், ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீடத்தில், ஒரு குஷ்டரோகம் அந்த மனிதனிடத்தில், பழைய ஏற்பாடில் அவ்வளவு பெரிய மகத்தான தேவன் ஒரு சாதாரண மனிதனாக பூமிக்கு வந்து தன்னை எல்லோரும் தொடும்படியாக தேவன் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார். இந்த இயேசு என்ற சரீரத்துக்குள்ளாக, அந்த இயேசு என்ற சரீரத்துக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார். ஓ இயேசுவே, எப்படிப்பட்ட தேவன்! ஓ எப்படிப்பட்ட தேவன் ஐயா! ஆண்டவரே, நீ எங்களுக்காகவே நீ மனித உருவம் எடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ சொன்னீர்,
எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று. உண்மை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் உண்மை விட்டு நாங்கள் ரொம்ப தூரம் போய்விட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போய்விட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் மண்டையில் கிட்டி சேரவே ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் தம்மை தொடும்படியாக, தம்முடைய பிள்ளைகள் தன்னை காணும்படியாக, தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக இயேசுவே நீர் எங்களிடத்தில் மனிதனாக பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே மன்னிக்கவே நீ மனிதனாக வந்தீர் ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன ஆட்டை என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே, கூயவனே, படைப்பின் தாயனே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, 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 படைப்பின் தாயனே. ஆமென், ஆமென், ஆமென். களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம், வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளைந்த செய்திடுமே. பாத்திரம், உணர்வு பாடுங்க சகோதரி சகோதரி. வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. இன்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன்
காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் பாடுவோம். குயவன் உணர்ந்து பாடுங்க, ஒப்புக்கொடுத்து பாடுங்க. ஆண்டவரே நாங்கள் களிமண் ஆண்டவரே, ஓ ஆமென் ஆமென். களிமண்ணா ஓ என்னை பிசையும் ஆண்டவரே, ஓ என்னை மிதியும் ஆண்டவரே, ஓ நீ வடிவமைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஓ கண்ணோக்கி பார்க்கிறது. ஆமென் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு குயவன் ஆண்டவரே, ஓ நீர் எங்கள் குயவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை நீ செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அந்த களிமண் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, நாங்கள் களிமண் ஆண்டவரே. ஓ நீர் எங்களை பெசையும், நீர் எங்களை சுடும், நீர் எங்களை மிதியும், நீர் எங்களை வெட்டும், நீர் எங்களை கிழியும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் எங்களை என்னவா நீ வைக்க விரும்புகிறீரோ ஆண்டவரே, அப்படியா நாங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற விதமா நாங்கள் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் விரும்புகிற விதமா இல்ல, என்னுடைய மனைவி பிள்ளைகள் விரும்புகிற விதமா இல்ல, என்னுடைய கணவர் விரும்புகிற விதமா இல்ல, என்னுடைய குடும்பம் விரும்புகிற விதமாக இல்ல, இயேசுவே நீர் விரும்புகிற விதமாய் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உம்முடைய கரங்களில் ஒரு பாத்திரமாக ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் உள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, உலகம் எங்களை பார்த்து ஏறாமல் சிரிக்கலாம், ஓ மற்றவர்கள் எங்களை பார்த்து நக்கல் அடிக்கலாம், ஆனால் நீர் எங்களை பார்க்கிற ஆண்டவரே விதானமே வேறு ஆண்டவரே. ஓ மனிதன் பார்க்கிற விதமா நீர் எங்களை பார்க்கவில்லை, நீர் எங்களை பார்க்கிற விதமா இந்த மனிதனும் பார்க்கவில்லை ஆண்டவரே. ஓ எத்தனை நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம், வார்த்தையாகிய வந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஓ ஆண்டவரே, நீர் இந்த நாள்ல மனுஷகுமாரனாக நீ வெளிப்பட்ட ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ மனுஷகுமாரனாக வார்த்தையின் வழியிலே நீ வெளிப்பட்டதை விசுவாசிக்கிறோம். நீ இரண்டாம் அருகில் வார்த்தையாக வந்திருக்கிற என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ராட்சல்ல வருவோம் என்பதை அந்த விசுவாசத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் அந்த ராட்சர் ஆண்டவரே, அந்த ராட்சர் ஆண்டவரே. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக இந்த ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சிக்குள்ளாக எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் நடத்தும் நடத்தும். இந்த ஆராதனைக்காக, இந்த பேச போகிற வார்த்தைக்காக நம்ம இருக்கிற சகோதரர் கார்த்திக் டேனியல் வந்து முன்பாக வந்து இந்த வார்த்தைக்கு என்று ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்றுமென்று மாறாத ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இது உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சமூகத்துக்குள்ளாக எங்கள் ஒன்று கிருபைக்கு கூட ஆண்டவரே, தொடக்கத்தில் ஆண்டவரே காலை முதல் இதுவரை ஆண்டவரே நீர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை காத்தவர் இனிமேலும் காக்க நீ ஆண்டவரே. காலை ஆராதனையில் ஆண்டவரே இதோ வார்த்தையின் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து இன்னுமாய் ஆண்டவரே வார்த்தைக்குள்ளாக இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராபோஜன ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரை வார்த்தை கொடுக்கப்படும் சகோதரின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாக சகோதரர் நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப கேட்கப்படும் வார்த்தைகள் ஆண்டவரே இதோ இந்த ராபோஜனத்தை ஆண்டவரே மன திருப்பதற்கேற்ற ஆண்டவரே ஒரு கனியை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஏதோ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை பலிப்படுத்திருக்கிறாக ஆண்டவரே, உங்கள் கிருபை நிமித்தம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. கிருபை நிமித்தம் எங்களை மன்னியும் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே நீரே பொறுப்பாளியா இருக்கிறது எங்களுக்கு ஆண்டவரே. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல. நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையில் நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரர்
நெகேமியா குமரேசன் ஐயா அவர்கள் வந்து சில வசனங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார். நாம் ஜெபத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருமே மன உற்சாகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் தேவன் சொல்கிற முக்கியமான காரியங்களை ராபோஜனம் ஒன்று. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, நான் வரும்போது இதை கை கொள்ள வேண்டும், இதை கை கொள்ளாதவன் என் இடத்துல பங்கே இல்லை. முடிச்சுட்டேன் சாப்டர். நீ உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சபைகளில் இதை கை கொள்றது இல்லை. வயதில் சிறுவில் இருந்தாலும் நம்ம பார்த்து இதை அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். ஸோ அந்த நாளில் இங்கே ஒன்று கூடி நம்மளை ஜீவிக்கும்படி அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை கேட்டு இன்னும் அநேகமாக கீழ்ப்படும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்த அந்த தேவனாக கர்த்தருக்கு கூட ஆனப்படிச்சோம். இப்போ நம்ம ஒரு வேத வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து அதில் ஒரு தியானிப்போம். 1 யோவான் 2:25. யாரும் படிக்கணும்னா படிக்கலாம். எல்லோரும் எடுத்துங்க. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அடைப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென். ஒரு சிறு ஜெபம் செஞ்சுட்டு அதுக்குள்ள கடந்து போவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவே, இந்த நாளில் அநேக பேர் மதித்து பொறுக்கிற வேலையில கூட எங்கள் இரக்கத்தோடு ஜீவனோடு ஒரு ஊனம் இல்லாத இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இன்னும் ஜீவித்துக்குள் கடந்து போக இந்த ஜீவனை குற்றமெல்லாம் கொடான கொடு சொல்றோம். இந்த வார்த்தை கேட்கவும் வார்த்தையில் உள்ள மறைப்பொருளை தெரிந்து கொண்டு ஜீவித்து இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதனூடாக கடந்து போக எங்களை இந்த நாள் காணும்படியா வைத்த நம்முடைய கிருபைக்காக கொடான கொடு சொல்றோம். எங்களுடைய வயதுகள் மூத்தவர்கள் கூட அறிந்திருக்கலாம் தேவனே. இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல் மறித்து போனது இந்த உலகத்தில் அநேக ஆயிரமா இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட இந்த கடைசி காலத்தில் அநேக கள்ளத்தீர்க்கு செல்லும் மத்தியிலே ஒரு நல்ல உத்தமான மகத்துவமான தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வெளிப்பாட்டின் கீழாக எங்களை கடந்து போக பண்ணிடுறேன். என் மேலே எவ்வளவு இறக்கம் தேவனே. இந்த நாளை காண அநேக பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள். வேத சொல்றேன் எப்படியாப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, மோசே எல்லோரும் இந்த நாள் காத்து கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார் தேவன். ஏனென்றால் இந்த காலத்தை தான் முழு வேதாத்தின் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளப்படிய ஒரு தீர்க்கதரிசி நீ அனுப்பினீர். இது சத்தியம், உண்மை தேவனே. இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு ஜீவிக்க இந்நாளிலும் எங்க ஜீவனை வச்சு ஒரு குறை இல்லாம 1000 குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த வார்த்தை கேட்டு கீழ்படிய இன்னும் ஒரு விசையாய் நீங்களை கூட்டி சேர்த்த முடியலாம். கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை கேட்டு நாங்கள் ஜீவிச்சு கீழ்படிய இறக்கம் பாராட்டுவதே கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, உடைய கருத்து ஒப்புக்கிறேன் தேவனே. நீயே அரசாலும் வார்த்தையில் எங்களை கீழ்படுத்தும். உடைய எடுத்துக்கொள்ள கீழ்படிய எங்களை ஒருவரும் தகுதிப்படுத்தும் தேவனே. நாங்கள் தகுதி இல்லாத இருந்த போது நீங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை தகுதிப்படுத்த வந்திருந்தேவனே. வார்த்தை என்னதென்று இந்த உலகத்தில் காட்ட வந்திருந்தேவனே. அதைத்தான் நாங்கள் கூர்ந்து கவனிக்க இந்த நாளில் ஒன்று கூட இருந்தோம் தேவனே. ஒன்றிற்கு எங்களை ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துதானே. இறக்கம் பாராட்டும் கைவிடாதையும் எங்கள் மேல் கிருபையாகும். சகல அதிகாரம் பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவாண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் அன்பானதுதான். ஆமென், ஆமென். எல்லோரும் உட்கார்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பார்த்தோமா சாதாரணமா தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா நம்ம சொல்லிட்டு கடந்து போறோம். வெளிப்பாடு 22 அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம பார்த்தோமா கூட இதை தான் சொல்லும். வேணும்னு பட்சமா தெரியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் ஆகும். படிக்கணுமா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் ஆமென். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த கர்த்தரை தெரிஞ்சு கொள்ற வெளிப்பாடு தெரியாம தான்
அநேக ஜனம் தத்தடிச்சு விழுந்து போனாங்க. இப்போ நம்ம பார்க்க இந்த வேலை கூட அந்த ரகசியத்தை மறைச்சிருக்காரு. நீங்கள் பாருங்க, இதில் சொல்லப்படுற அநேக பேர் அநேக சர்ச்சில் உபதேசங்கள் போயினே இருக்குது. 2,38,000 உபதேசங்கள் போகுது உலகத்தில் பறந்து விரைஞ்சி. ஆனாலும் கூட ஒரே ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் போயினே இருக்குது. அந்த சத்தியத்தை வேற யாரும் தப்பித்து கூட எங்கேயாவது எவ்வளவு சத்தம் வந்தது இந்த பூமியில ஓடியே இருக்குது. கள்ளத்திற்கு தரிசனம் எப்பா இதாக்குமன் நான் இங்க கிளப்பாடு கேட்கும் கூட ஒரு அண்ணன் சொல்ல நாகுமரேசா தெளிவா சொல்றேன். மத்திய 28:19 இதை விட தெளிவுபடுத்துறதுக்கு யாருனாலும் வேணும் ஏசுகிறதோடையோ என்னென்ன சொல்றேன் ஆடப்போடா தானங்க நானும் படிச்சிருந்த 40 வருஷமா கண்ணு தெரியாது. இதை தாங்க பேர் இப்படி கேட்டாரு. நான் யாரையா நீ உன்னதமான தேவனுடைய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முதல் சபை எழுபது அப்போஸ்தலர்கள் தேவன் இந்த வெளிப்பாட்டின் கீழ் அளிக்கிற ஜனங்கள் மரணத்துக்கு போவார்கள். உடம்பு சிரிக்குது அப்படி சொல்லும் போது தேவன் அப்படியான இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு மத்தியில ஒரு மெல்லிய சத்தம் பேர்கிட்ட வருது. யாரும் கொஞ்சம் பாருப்பா தேவனே மீண்டும் குச்சிருந்த என்ன வந்து மனிதர் பிள்ளானே அப்பயே தெரியும். எப்படி தெரியும்? என் தாத்தா பேரை சொல்றீங்க. என் தாத்தா பேரை படிக்கிறது கேள்வி இந்த ஜெனரேஷன் இல்லைங்க. என்னுடைய வயசுல நீ சின்ன பையன். என் தாத்தாவை சொல்றேன்னா அந்த வெளிப்பாடு முடிச்சுக்கலாம். அதான் கேட்கிறாரு. இந்த வெளிப்பாடு சபையை கட்டுவேன். அந்த வெளிப்பாடு தான் தீர்க்கதரிசி பண்றாரு. பவுலிக்கு போறாங்க நாங்க இருப்பேன். அவன் சொன்னதாங்க நான் சொன்னேன். நான் தப்பு நானா சொன்னேன். பவுல் சொன்னாரு எட்டு பாரு உனக்கு கண்ணி தெரியல எடுத்து காட்டுறேன். கட்டளாக இயேசு பவுல் சொன்னாரு சில சைட்ல அதெல்லாம் நானும் சொல்றேன். இந்த வெளிப்பாடு 2000 வருஷங்களா மூடப்பட்டிருந்த சத்தியம். அந்த காலத்தை காலத்தான் ஜனங்கள் ஏங்கிட்டாங்க. கேட்கிறாரு யாரு? நோவால இருந்து ஆதாம்ல இருந்து போய் உட்காந்துக்கிறாங்க. யாருங்க வரணும்? சின்ன பையன் மனம் ஆட்டு ஓட்டி அவன் வரத்துக்காக நாங்க உட்காந்துக்கிறீங்க. அவன் அந்த மனவாட்டிக்காக பரவாயில்ல காத்துக்கிறேன். நான் என்னடா சொன்னேன்? நீ பக்கத்துல இருக்க போறோம் என் மனவாட்டியா பக்கத்துல யோபுவை கேட்டா சொல்லுவான் மனவாட்டியா எகிப்தில பெண் எடுத்து புறஜாதியா எகிப்தில பெண் எடுத்து அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது 11 சகோதரன் நியாயம் விசாரிச்சார் தேவன். நான் இப்ப உட்காந்து போறேன். அங்கவே பாருங்க என் மனவாட்டி யார் அவர் காட்டுவார். இந்த வெளிப்பாடு தெரிஞ்சுக்கொண்டு இந்த நாளுக்கான அத்தனை பட்சத்தவனும் ஏங்கினவங்க மொத்த ரகசியம் வெளிப்பட்ட 6 வரணுவாங்க. எப்படியாப்பட்ட தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்க ரெவரண்ட்டுங்களா தெரியல. என்னையா இதாக்கு முன் பார்த்து இயேசு சொன்னாரு. இயேசு உன்னை நரகத்துக்கு பயமா சொன்னாரு. நாங்க நரகத்துக்கு கூட போவோம். அதான் எங்களுக்கு தேவை. என்ன சொல்ற? அவரோட நீங்க சொல்ற அதை கொடுத்து தானே இப்ப கொடுத்துக்கிறாரு. ஒன்னியாமா 2:25 இப்ப மத்தேயு 19:16 அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க ஒரு மனுஷன் நீங்க வேதத்தை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவன்கிட்ட 2 இருக்கு. ஒண்ணு ஜீவியம் இருக்குது, ஒண்ணு வெளிப்பாடு இல்லை. அதான் நீங்க கூர்ந்து வேதத்தை கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல அவன் என்னன்னு சொல்றான்? நல்ல போதகரே பாருங்க. அவர் யார்? அவரு ஆண்டவர். சூப்பர். அவர் ஆண்டவர். அவரு போதகருடைய வெளிப்பாடுல வந்து குறையுள்ள காரியத்தை நிறைவாக்க கேட்கிறான். அந்த நிறைவு தான் நின்னுக்குது. சத்தியம். அவர் யாரு? ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான் பாஸ்டர் ஏன் ஒரு குடி ரெவரண்ட் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரெவரண்ட் பாஸ்டர் கேட்கிறாங்க. அப்ப பாருங்க அவன் நியாயப்பிரமாணத்துக்கு
உண்மையா உத்தமமா கீழ்படிஞ்சிருக்கான். நம்மள கீழ்படிமான்னு கேள்வி இருக்கு. உண்மைதான். Yes. அவன் சொல்றான் அவன்கிட்ட, நான் சிறுவயது முதல் கீழ்படிஞ்சுக்கிறேன். ஆமென். எந்த சிறுவயது முதல்? 12 வயது முதல். ஹalleluya. கேட்டீங்களா? 12 வருடம் பொழுது தன் ஜீவியத்தை உத்தமா காத்து கொண்டது பரலோகத்துக்கு போற தகுதியானவன் என்று அவன் நினைச்சு கொண்டிருக்கான். ஆமென். அதுதான் பவுல் சொல்றாரு, நியாய பெருமானத்தினால் வர சுயநீதியை எண்ணாமல். ஆமென். ஆமென். நாங்க திருடலங்க. திருடதர்சிட்ட கேட்குறாங்க, ஒரு செய்தியில் இருக்குது வீட்டில், யார் பரலோகம் போவாங்க அப்படின்னு திருதர்சி கேட்குறாரு. அப்போ அவங்க அந்த பிரிட்டிஷ் கொஸ்டின் போடுறாங்க, திருதர்சி ஒருத்தன் காலம் ஃபுல்லாக போய் சொல்லாமல் ஜீவிக்கிறான், அவன் பரலோகம் போவானா? போக மாட்டான். என்னங்க பொய் சொல்றது எவ்வளோ பெரிய காரியம், அதை தன் ஜீவியத்தை சரி ஒரு வாரம் கூட லீவ் போடாமல் ஒருத்தர் சர்ச்சுக்கு வரான், போக மாட்டான். என்ன சரி உத்தமமா காணி கொடுக்குறான், போவானா? எத்தனி மொத்தமாக போய் சொல்லாத, அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு அவங்களுக்கு அனுப்படுத்தி உண்மையாக காணி கொடுக்குறான், எத்தனையும் நான் போவானா? போக மாட்டான். தசமாவத்தில் எங்க தாங்குறான் சபையை, போக மாட்டான். என்னங்க இதுக்கு மேலே என்ன ஜீவிக்குது? அப்போ யார் தான் போவாங்க நாங்கள் தீர்க்கதரிசிக்கிட்ட? அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் அப்போஸ்தலர் 2:38 பாரு, எழுதுருவாட்டார் சொல்லுவான், மனம் திரும்புதல் தான் பரவாயில்லை போவேன், உன் சொந்த ஜீவியை இட்டு போவாது, நீ போய் படுற. அதுதான் பேதுரு சொல்றாரு, அந்த காலையில தான் சபையை கட்டுவாரு. நான் பொய் சொல்ல மாட்டேன், போயிடுவியா நீ? பொய் சொல்லாதவா நான் பிராமணனை காட்டுவேன், திருடாத பிராமணனை காட்டுறேன், யாருக்கும் வஞ்சிக்க செய்யாத பிராமணனை காட்டுறேன், அப்பா அம்மாவை கண்டுபடுத்துற பிராமணனை காட்டுறேன். போவேனா? போக மாட்டான். இது உலக நீதி, நியாயப்பிரமாணம் வர நீதி. அதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் வர சுய நீதியில் நீ நிற்காதே, அது பரவாயில்ல கொண்டு போகாதே. யார்த்தங்க போவோம்? உன் சுய இங்க சாபத்தை மாற்றிக்கொண்டு பரலோகத்துக்கு போற சாபத்தை உன்னை மாற்றிக்கொள்ளும் பார்த்தான் அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள பிரவேசிக்கும். இந்த வெளிப்பாடு தான் பேதுரு பிடிச்சிருந்தாரு அங்கே. அப்ப சொல்றாரு, அந்த வெளிப்பாடு தெரியாதவன் அங்க வந்து கேட்கிறான், என்னன்னு கேட்கிறான், ஆண்டு போதகரேன். இன்னொரு காரியம் பார்ப்போம், மத்தேயு 8:19. ஷார்ட்டாவுக்கு பேசின்னு காசை விரிவா பேச நேரம் இருக்காது, சொல்லுங்க. மத்தேயு 8:19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குது? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆமே. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஐயசுக்கு சொல்றான், போதகரே நீ எங்க போனாலும் நான் வரேன். அப்ப என்ன சொன்ன ஏசுக்கு? எப்பா இந்த மாதிரி ஊழியக்காரன் நான் பார்த்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ வா, எவ்வளவு வெட்டு வாங்கினாலும் வெட்டு வாங்க ரெடி ஆகுறேன்ட்ட, எத்தனை கேஸ் சொன்னா போட்டு நீ போட ரெடி ஆகுறேன், முன்ன நின்று பொருளை போட்டாலும் வாங்குறேன், நீ தான் வாங்கப்பா. அது வேணாயா, பொருளை போட்டு நாங்க வரல, எங்ககிட்ட பெரிய பொருள் இருக்குது, அது போட்டா எல்லாம் உயிவாங்க. எங்க பொருள் எத்தனை நீ சொல்லிட்டு பார்க்காத, உன் பொருள் உலகத்துக்கு தான் தேவை. எங்ககிட்ட ஒரு வெப்பன் இருக்குது, அது அம்சமா தும்சம் பண்றோம் அந்த உலகத்தையே. நீ சாதா பொருள் எடுத்து கேஸ் போட்டு கோயிலுக்கு பண்ணி போ. ஏங்க கூட ஏங்க பொருளை போடுற தகுதி உனக்கு இல்ல, ஏன்னா தலை யாருன்னு உனக்கு தெரியலையே, எனக்கு எப்படி நீ சண்டை போடுவ? தலையை என்னன்னு பாக்குறான் அவன். அப்புறம் பேசுவோம். என்ன சொல்றான் போதகர, ஏன்னா என்னையும் யான்னு தெரியல, எனக்கு நீ சண்டை போடுவியா? எப்ப நீ வேணாம், எனக்கு வந்து தங்கத்துக்கு நிறைய அட்டிங்க உண்டு, பொருளை போட்டு ஒழிஞ்சுக்குவேன். உன் அட்டி சொல்லப்படாது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமார் தலை சாய்க்கல. எப்பா வானாப்பா எங்க கூட வராத, எங்களுக்கு வந்து எங்க நான் ராபோட்டில் போய் எங்கிட்டு எம்மா 2 இட்லி போட்டு கெஞ்சுவோம், நீ வரேன்ட்டு எவரு கூட வந்த பசி பண்ண உட்காந்து ஏன் தான் வந்தா தெரியல. நம்ம வேற என்ன போய் ராபரி பண்ணுறோட செயின் எடுத்துன்னு ஓட்டுக்கலாம். ஏப்பா நீ வேணாம், நீ போயா, தலையே யாருன்னு தெரியல. போதகரே நீ எங்க போனாலும் 8:22. அதுல 8:22. அவருடைய சீஷர்கள் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அவன் என்ன கூப்பிடுறான்? ஆண்டவரே கூப்பிடுறான். தலையை கண்டுபிடிச்சிட்டான். சரியான தலையா இது, தலையை கண்டுபிடிச்சு சண்டை போட வரமாட்டான். எப்பா நீ தான் முன்ன நின்று பொருளை சொல்லிடணும்.
பொருளை போடு, நான் இன்னொரு எங்க ஜாமீன் இருந்தாலும் பொருளை போடு எல்லாரும் மேலே. அவன் பொருளை சுத்த தெரியல, தலை யாருன்னு தெரியல. ஆனா இவனுக்கு சுத்த தலையை கண்டுபிடிச்சான். ஒரு 3 நாள் லீவு கொடுங்க. என்னத்துக்கு? எங்க அப்பா செத்தா செத்துவன் இனிமேல் கூட பதிவு அவனை மண்ணில் போட போறான். நீ கீழே பெற்றுக்கொள்ள அதிகாரம் உண்டவன் ஆயிட்டேன். ஏன்னு அந்த வெளிப்பாடு பிடிச்சுக்கினேன். இதைத்தான் இங்க வந்து கேட்கறான். அவன் ஏசுகிட்ட என்ன கேட்கறான்? ஏசுகிட்டாங்க தலையை யாருன்னு தெரியல. இந்த தலையை பெற்றுக்கொள்ள நீ எப்படியோ தகுதியாவ. நித்திய ஜீவன் தான் பேச நிக்குது. அதுகிட்டே வந்து கேட்கிட்ட நித்திய ஜீவன் எப்படி பெற்று. சரி, ஒரு வாய்ப்பு தவற விட்டேன், உனக்கு வாய்ப்பு தான். ஏன்னா நீ 10 கட்டுக்கு கீழ் பண்ணிக்கிறல, பரவாயில்ல போற 50% தாங்கிட்டேன். அந்த 50% நீ தாண்டணும். அதுக்கு உனக்கு வாய்ப்பு தரேன். உன் சொத்தை தான் வித்து கல்லை 8 மணி சுமந்து ஜல்லியை பிடிச்சின்னு 12 மணி சிமெண்ட் தூக்கி நாங்க போவோம். நியாயப்பெருமாட்ட எங்க சொத்தை வித்து கொடுத்தேன். நீ சொன்ன நாங்க குத்துட்டு வந்தேனா போய் அப்படின்னு போயிட்டான். ஆனா இவன் பார்க்க உத்தமா ஜீவிச்சான். அந்த உபதேசம் எப்படி சரியில்லாத போந்தாலும் இவன் நரகத்துக்கு போனான்னு பார்க்க போறான். எப்படி இவன் சரியில்லாத ஜீவிக்கிறதுக்கு அவங்க கள்ள போதவர் சர்ச்சையில் வந்து உபதேசம் பண்ணிருக்கிறாரு. அந்த உள்ள கள்ள உபதேசம் தான் படிப்பான் பண்ணவன். உபாகமா 18-15 படிவானவன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரனிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. பாருங்க, அவன் சபைக்கு போய்கிறான், நல்லா கீழ்படிக்கிறான். இந்த ஒரு வெளிப்பாடு அவன் படிக்காம விட்டான் வாழ்நாள். இதான் அங்க வர மேஜர் மிஸ்டேக். அப்ப இங்க ஒரு ரகசியம் போய் நிக்குது. அங்க மோசே சொல்றாரு, அது ஒரு வாக்குத்தத்தம், அது ஒரு காலத்துல நிறைவேறணுன்றத கவனிக்க தவறிட்டான். நீங்க பார்ப்பீங்கன்னா எப்பயுமே பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இங்கே நிறைவேறும். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வேதத்தை கையில வச்சு தேடுவாங்க. யாரு எப்பா அந்த மல்கியா சொன்னாரு, அந்த எலியா எங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க. ஏன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவு பயபக்தி அவங்களுக்கு. ஏன் தேவன் நம்மளை கடந்து போயிட போறாரு, நம்ம விட்டுற போறோம் தேவன்ற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்ததே. அவன் ஜீவிக்கிறான். 2வது விஷயம், அந்த தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேற்றி காத்து நிற்கிறான். அந்த தீர்க்க தரிசனத்தை அந்த சபையில யாரும் பேசல. அதால மிஸ்டேக் ஆயிடுச்சு. இவன் இதை படிச்சிருப்பானால், இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாகிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்ன்ற வேதவசனம் நிறைவேற்ற இந்த உபாகம் 8-15 அவன் கவனிக்காத விட்டான். மேஜர் மிஸ்டேக் அங்க. அதனால தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காம அந்த நித்திய ஒரு வார்த்தையை அசத பண்ணிட்டான். அதை யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பானா அந்த 50% வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருப்பாரு. அப்ப ஆண்டவர் வெளிப்பாடு பெற்று இருப்பான். அதான் அந்த ரகசியம் போய் நிற்குது. அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத அந்த மனுஷன் அங்கேயே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ள அவரான் தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்போ தேவன் வந்து வார்த்தையோ அவன் நிராகரிக்கும் போது நியாய தீர்ப்புக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வார்த்தையை புழக்கணிக்கும் போது அவனுக்கு நியாய தீர்ப்பு பண்ற தீர்க்கதரிசி சொல்ற. நாம சொல்ல கொண்டு தகுதி இல்லை. ஏன்னா என்னை அறிஞன் என்று சொல்லி என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் பொய்யனா இருக்கான். பாருங்க, அவன் 10 கட்டளை கீழ்பண்டி வந்துமே 2 கட்டளை மாத்தினான். அந்த வெளிப்பாடம் பிடிக்காத விட்டான். 6 கட்டளை என்பது தேவனை மகிழ்ப்படுத்தும்படியாகுது. அந்த 4 கட்டளை என்பது உன்னில் அன்பு சேர்ந்த பிறகு அன்பு சேர்ந்த அந்த ராஜரீக பிரமாணம். அந்த பிரமாணத்தை சட்டம் போது தான் உன்னின் அன்பு சேர்ந்த பிறகு அன்பு சேர்ந்த ராஜரீக பிரமாணத்தை தான் சொல்றாரு. உன் சொத்தை வித்து குத்துட்டாப்பா சொல்றது நித்திய ஜீவன் வெளிப்பாடம் பிடிச்சிக்க. அதே போயிட்டான். பாருங்க, நித்திய ஜீவனை சந்திக்கிற அந்த சுச்சுவேஷன் தேவன் ஏற்பட்டார். நம்மளும் பார்க்கல. அது அவங்க கிட்ட இருந்து நித்திய ஜீவனை கடந்து போக மனசு எவ்வளவு அங்காய்க்கு மறிச்சிட்ட பிறகு நம்ம ஒண்ணு கண்ணை யோசிச்சு பார்க்கணும். மறிச்சிட்ட பிறகு அந்த நித்திய ஜீவனை நம்ம சந்திச்சோமே, விட்டுட்டோமே, அவன் எவ்வளவு காத்துடுவான், எவ்வளவு அழுவான். அந்த நிலையில இருந்து நம்மள யோசிக்கணும். இன்னைக்கு அந்த நித்திய ஜீவன் வெளிப்பாட்டை பெற்றுக்கணும், பேசும்படியா, கேட்கும்படியா, ஜீவிக்கும்படியா ஒரு சூழ்நிலை கொடுத்தாருன்னா என் தேவன் எவ்வளவு நம்ம மேல இறக்க வச்சிருக்கேன். சத்தியம். இதுக்கு மேல வெளிப்பாடு சொல்ல முடியாது. இந்த நித்திய ஜீவனை விட்டுக் கொள்வேன், இனி மேல விட்டுக் கொள்வேன், பரலோகத்துக்கு வர முடியாது. சத்தியம் உண்மை. இந்த நித்திய ஜீவன் தான் வார்த்தையை இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு யாரும்
பரலோகத்துக்கு போல தகுதியானவர்கள் அந்த நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று 1 யோவான் 2:25 அங்க சொல்லி நம்மளுக்கு இதெல்லாம் கொடுப்பேன். அதை கண்டுபிடிக்காம கீழ்பண்டி அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியாம நம்ம தவிக்கிறோம். கரெக்டுங்களா? சரி, கடைசியான சகோதரர் பேசணும். ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மனோவா தம்பி கண்டினியூ பண்ணுவாரு. பாருங்க, உன்னத பாட்டு 2:1. இந்த ஒண்ணே ஒன்று பாட்டு நான் முடிச்சேன்னா நான் பேச 4 ஹவர் பேச உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் அடிக்கல. உன்னத பாட்டு 2:1. கர்த்தர் எனக்கு சொல்லினபடியே நான் சாருணி ரோஜாவோ பள்ளத்தாக்குகளில் நீலி புஷ்பமாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமானதுன்னு யாருக்கு தெரியும் தெரியாது தெரியல. நம்ம சில அநேக பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் சொல்றாரு, தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அநேக நாமங்கள் உண்டு தேவனுக்கு. அதுல ஒரு நாமம் நீலி புஷ்பம். கரெக்டுங்களா? அதுல ஒரு நாமம் நீலி புஷ்பம். அதை அவர் மென்ஷன் பண்றாரு. அவர் சொல்றாரு, நீலி புஷ்பம்னா அது என்ன, அது எங்கு முளைக்கிறது, அது எப்படி ஜீவிக்கிறதுன்றத தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, ஒரு சேற்றுல வந்து அந்த லீலி புஷ்பம் முளைக்குது. கல்ல தண்ணி விட்டு உடம்பு விட்டா 10 கூட பேசுவது ரகசியங்களை பேசுறது. நட்டு படிக்கும்போது கண்ணு கலங்கிச்சு. எப்படி தீர்க்கதரிசி ஒரு குணம் உண்டு. ஒரு பைபிளை படிச்சுட்டு நீட்டா பேசுறது, அது உள்ள ஆழத்தை போய் தேடுவார். அது மறைஞ்சிருக்கிற காரியம் என்னன்னு எடுப்பார். வேதம் எவ்வளவா தன் வார்த்தையை பிரதிபலிக்குது என்று தியானம் பண்ணுவார். தியானம் பண்ணிட்டு தான் பேசி அதில் உள்ள காரியத்தை அந்த மனிதருக்கு வெளிப்படுத்துவார். அந்த தன்மையை தீர்க்க நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன். அந்த லோகாஸ் வெளிப்படும் போது அறிவியல் என்ன சொல்லுது, தேவன் எத்தனை லட்சம் ஆண்டுகள் கோடி முன்பாக இந்த வானத்தை பிரசித்தார். எல்லாமே தீர்க்க பேசுறேன். அந்த லோகாஸ் என்ற அந்த செய்தியை படிக்கும்போது தெரியும். நான் படிக்கும்போது அழுதுட்டு இருக்கிறாங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த நீலி புஷ்பம்னா என்ன, அது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்குள்ள இந்த உலகத்தை அந்த சப்பனை எடுத்து பேசணும்னா அதுக்கு நாலேஜே கிடையாது. அது பால்காடி. என் தீர்க்கதரிசி PhD விட்டு பாருங்க, மெரிச்சு துவைச்சிருவார். ஒரு வசந்தை தாண்டி கிட்ட கூட வர முடியாது. பூஜின் ஓடி அவ்வளவு வெளிப்பாடுகளை பேசுவார். நீ அறிவியல போய் பார்த்துட்டு விஞ்ஞானத்துல பார்த்துட்டு வா, என் தேவனை நான் காட்டுவேன். எல்லா ஆன்மீக புத்தகங்களும் மத கோட்பாடுகளும் என் தேவனுக்கு முன்னாடி வார்த்தைகளை விழுந்து போவோம். மாறாதவனா இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நிகரான வார்த்தை உலகத்தில் இல்லை. இந்த கல்லின் மேல் முற்றுகிறவன் விழுந்து போவான். இந்த கல்லி யாரு மேல விழுகுதோ அவனை நோக்கி போவான். சத்தியம். என் தேவனுக்கு ஆழம் அகலம் நீட்டி எதுவுமே நீ தீர்மானிக்க முடியாது. அவர் அளவில்லாதவர். உன்னை சின்ன மொழியில கணிக்க முடியாது. பாருங்க, அந்த நீலி புஷ்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தன்மையில இருந்து முளைக்குது. அதை கூர்ந்து கவனிக்கிறவங்க தெரியும், செய்தி பற்றவங்க தெரியும். ஒண்ணு சேர்ல இருந்து வரும், கீழே அடிபாக சேர். 2வது பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து. 3வது பாத்தீங்கன்னா தண்ணி. இது 3ல இருந்தும் முளைப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்போ ஏன் இது 3ல இருந்து முளைக்குது, ஏன் அப்படி ஏன் மேல வருது அப்படின்னு அந்த ஒரு காரியத்தை பேசுறாரு தீர்க்கதரிசி. பாருங்க, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனும் அந்த லீலி புஷ்பம் உலகம் என்ன இந்த பொன்னப்பான உலகத்துல தான் வந்தார். அவரும் சேர் என்று இந்த ஊற்றையில இந்த உலகத்துல தான் வந்தாரு. எவ்வளோ எதிர்ப்புகள், போராட்டம், பிரச்சனை வாழ்க்கையில சந்திச்சாரு. ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும்னா யார் இருக்கணும், இந்த நித்திய ஜீவன் இருக்கணும். அது பெற்றுக்கும் உலகம் நம்ம காலு கீழே. அதான் தீர்க்க சொல்றாரு, ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்பட்டு மனிதனை நிறுத்த கொடுங்கள், இந்த உலகத்தை நான் அசைக்கி காட்டுறேன். சத்தியம் உண்மை. யார் விசுவாசிக்க நான் விசுவாசிப்பேன். உண்மையாவே உத்தம கீழ்பட்டா நீ என்ன சொல்லுவோம் என் தேவன் செய்ய வல்லவராக. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட முதல் மனிதன் தான் ஆதாம். அவனுக்கு கூட அநேக வல்லமை கொடுத்தாரு. என்னன்னா அதுக்குள்ள நம்ம காட்ட முடியாது, நிறைய இருக்குது, அதை நான் பேசுவோம்.
அப்போ லீலி புஷ்பம் அது இந்த உலகத்துல குழந்தையா பெற்று வளர்ந்து வருது. அநேக பேர் முதல்ல அந்த சாவடிக்கணும்னு அந்த ராஜா போடும்போது அவர் நாசரேத்ன்ற ஊருக்கு குழந்தை அமுச்சு வச்சார், நீ எடுத்துன்னு போ. அப்போ அந்த நாசரேத்ல போய் இந்த ராஜா விழுந்த பிறகு திருப்பி ஒரு தேவதூதன் நீங்க கொண்டு வாங்க, அந்த ராஜா இறந்துட்டானும் போது அதனால தான் அவருக்கு நசரேன்ற பெயர் வருது. நாசரேத் மீண்டுமா வராது அந்த இடத்துக்கு, அவர் குழந்தைய எடுத்து வராங்க. அவர் தொடக்கத்திலே கொலை பண்ணணும்னு மோசஸ் மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த லீலி புஷ்பம் அழகா மலர்ந்து வருது, எல்லாத்தையும் நொறுக்குது. நீ எப்படி இருந்தாலும் தேவன் அவரோடு கூட வாசம் செய்கிற. அப்போ வருது இந்த அழகான அந்த லீலி புஷ்பம் சேத்திலிருந்து சுண்ணாம்பு சக்தியில தன் தண்டுகளை அழித்து கொள்ளாதபடியா, அந்த சேத்திலையும் தன்னை அழித்து கொள்ளாதபடியா தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. நீங்க கூர்ந்து வச்சீங்கன்னா அந்த முகம் விரிக்காது, உள்ள அந்த முகம் முடிந்தான் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு அழிவுகள், சுண்ணாம்பு சக்தி துண்ணும் சேர்த்துண்ணும், அந்த தண்ணியில கூட அழுதுபடும் பூவு. ஆனா தன் இதழ்களை தண்ணிக்குள்ளேயே விரிச்சதுன்னா இந்த பூ அழிஞ்சு போயிடும், துண்ணிடும், இந்த மூணு துண்ணிடும். ஆனா அதுகளுக்கு இடம் கொடுக்காதபடியா தன்னை மறைத்து கொண்டு அந்த லீலி புஷ்பம் அப்படியே வளர்ந்தே வருது. அப்படியே வளர்ந்து வந்து அந்த தண்ணிகளுக்கு இப்படி வரும்போது தண்ணி மேல வந்து தன் மொட்டை விரிது. அழகா அந்த லீலி புஷ்பம் வந்து நிக்குது அழகா. அந்த லீலி புஷ்பம் தான் ஆண்டவராக இயேசுகிறது. எப்படிங்க சொல்லுவீங்க? ஆமாங்க, இவ்வளவு அழிவுக்கு பின்னாடியும் தன் ஜீவனை அழிக்காதபடியா அந்த தேவனை பெற்றுக்கொண்டு சுண்ணாம்பு சக்தி, தண்ணீர், அந்த சேர் என்ற சகதிக்குள்ள இருந்த தன் வீரியத்தையும் தன் ஜீவித்தையும் தன் வளமையும் பொறுத்து கொண்டு 12 வயசு வரையும் அப்படியே நீந்தியே அந்த மொட்டு அப்படி மொட்டு வளரும் போது அந்த 12 வயசு கடந்து போகும்போது பாருங்க அந்த தண்ணீர் வளர்ந்த மொட்டு விரியுது. இந்த இதழ்கள் தேவனுடைய ஜீவித்தை காட்டுது, தன் வார்த்தைகளை உலகத்துக்கு பரப்புது. லீலி புஷ்பம் ஆண்டவராக இயேசுகிறது. இதழ்கள் தன்னுடைய சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் தான் இதழ்கள் விரிச்சு தன் அழகு காட்டி தன் வார்த்தைகளை விரிவா பிரிக்குது. பாருங்க என் அழக, நான் ஒரு லீலி புஷ்பமா இருக்கிறேன். அதுக்கு நீதி யாரு? அதனால ஒரு லீலி புஷ்பம் பேரு. இப்போ அந்த லீலி புஷ்பத்தை பெற்றுக்கொள்ள சொன்னா நீ இந்த பொல்லாத உலகத்துல தன் ஜீவித்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ ஜீவிக்கும் போது மனம் திரும்பி அந்த லீலி புஷ்பம் என்ற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில் இதழ்கள் பிரிக்கும் போது இந்த மனுஷன் எப்படியா வாழ்ந்தாயா, அவன் தேவனுடைய பிரதிபலிக்க இருக்கிறான். அவனோட லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பம் நீ மாறும்போது தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த லீலி புஷ்பத்தை பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு ஐடி சேப்பா குத்திட்டாரு. எது முத்திரை என்று அந்த வெளிப்பாடு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டுவன் எவனும் ஒரு போவான். அதான் ஐடி புரூப். அதான் ஒண்ணு யோவான் 2:25 நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கிறதுக்கு லீலி புஷ்பமாறு ஜீவிச்சு நீ லீலி புஷ்பத்தை பெற்றுக்கொள். அப்போது பரலோகத்து போக கடமைப்பட்டனா நாமும் கூட நம் ஜீவிதத்தில் லீலி புஷ்பத்தை பின்பற்றி கீழ்படி நம்ம ஒருவரும் தகுதி பெற்றுக்கொள்ளணும். இதுக்கப்புறம் மனம் வந்து இது பேசி முடிக்கும்போது கரெக்டாக இயேசு நாம் தான் அழைக்கிறோம். ஐயாவுக்கு யாராவது தெரியாம நெகமியான்னு பேர் வச்சிட்டாங்க. என்ன கேட்டா நான் பவுலும் தான் பேர் வச்சிருப்பேன். அல்லேலூயா, கரெக்டுங்களா? அவருக்கு அவர் நெகமியாவே செட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அவர் கரெக்ட். கரெக்ட். ஏன்னா பவுலை பொறுத்த வரைக்கும் சவுலா இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுல ஒரு புள்ளி எங்க வரும் கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பவுல் சவுலா இருப்பதுக்கு இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேர் சவுல். அவர் யாருன்னா பழைய ஏற்பாடை கரைச்சு குடிச்சவர். ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் ஒரு புல் ஸ்டாப் எங்க இருக்குன்னு சொல்லுவார். இந்த கம்மா, இந்த கேள்விக்குறி இதெல்லாம் எங்க இருக்கு? அங்க இருக்கு பாரு, லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு, 2வது அதிகாரத்துல இது பாரு. அப்படிதான் இருந்தார் பவுல். அப்படிப்பட்ட சவுல் கிட்ட தான் அவ்வளவு மூர்க்கமான வேதத்தின் மேல அவ்வளவு வைராக்கியம்,
அப்படிப்பட்ட சவுல் இயேசுவை சந்தித்த பிறகு அந்த அனுபவத்தை இயேசு கிட்ட கொண்டு வரல. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை இயேசு கொண்டு வரல. இயேசு பவுல் சொல்றாரு, நான் எந்த மனுஷனிடத்திலும் கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை, தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உலக கமாலியன் கிட்ட எவ்வளவு கற்றுக்கொண்டனோ அதை காட்டிலும் 100 மடங்கு கமாலியன், அதை காட்டிலும் 100 மடங்கு குரு யாரு? ஹோலி ஸ்பிரிட், யெகோவா தேவன். அவரே நான் சந்திச்சவன். அவரே சந்திச்சு சொல்றான், நான் எந்த மனுஷங்கிட்ட கட்டல, நான் மனுஷங்கிட்ட கட்டுறது எல்லாம் குப்பை. தேவனே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். நீ இன்னும் சவுல் இல்ல, பவுல். இனிமே குமரசன், நெகமியம் இல்ல, பவுல். அல்லேலூயா. அவருக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் பாருங்க நமக்கு ஒரு மூத்த சகோதரனை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் நாம் பார்த்துவிட்டு, இது ராபோஜன ஆராதனையா இருக்கும் பட்சத்தில் நான் ராபோஜன காரியத்தை, நாம் எதற்காக இந்த ராபோஜனம் எடுக்க வேண்டும் என்ற இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் படித்துவிட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு செல்வோம். எல்லா வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் தாமே வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த வசனமானது என்ன சொல்லுகிறதுனா, இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? இந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டு போறேன். இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? என்னுடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம்மேல் சுமந்து கொண்டு நமக்காக அவர் பாவமானார். உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு அவர் சாபமானார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவான மனிதனாக பூமிக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், ஒரு மனிதன் தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் எப்படி வாழணும், வேத வசனத்தின்படி எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி தேவாலயத்துக்கு போகணும். இயேசு கிறிஸ்து அவர் நாள்தோறும் தேவாலயத்துக்கு போனார். வேத வசனம் சொல்லுது, அவர் நாள்தோறும் தேவாலயத்துக்கு போனார். நம்ம நாத்திகம் ஒருவேளை வரத்துக்கு யோசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு தினந்தோறும் தேவாலயத்துக்கு போறாரு, அதிகாலை வேளை ஜெபிக்கிறார், உபவாசம் போடுறார். இதெல்லாம் எதுக்கு? மனுஷனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அதான் வேதவசனம் சொல்லுது, அவர் குமாரனாய் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். நமக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், யெகோவா தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி மனிதனாக வந்தால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இதை எல்லாவற்றையும் சொல்வதற்காக தேவன் மனிதனாக வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது நபர் அல்ல, யெகோவா தேவன், வார்த்தையாகிய தேவன் தனக்கு ஒரு சரீரத்தை கொண்டு வந்து இந்த பூமிக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். பாருங்கள், வந்த பிறகு மனிதனுக்குள்ள சமத்துவம் என்கிற காரியம் இல்லை. நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. நீ இந்த ஜாதி அந்த ஜாதி என்ற ஒரு காரியம் இருந்தது. நீ யூத ஜாதி, நீ புற ஜாதி, நீ யெகோவா தேவனை வணங்குற, நாம விக்கிரகத்தை வணங்குறோம். இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவினை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லை. இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அதனால இயேசு சொன்னார், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எதுக்கு சொன்னாரு? அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, சர்ச்சுக்குள்ளே நீ சண்டை, சமூகக்குள்ள சண்டை, குடும்பத்துல சண்டை இருக்குதா இல்லைங்களா? இதை ஏன் சொன்னார்? இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை தொடங்கும் போது முதலாவது சொன்ன வார்த்தை சமாதானம் உண்டாகும். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சிஷ்யர்கள் காட்சி அளிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு சமாதானம் என்றது யாருக்கிட்டே கிடையாது, குடும்பத்துல இல்ல, ஏன் நமக்குள்ளே முதல்ல சமாதானம் இல்லை, நம்மளுக்குள்ளே முதல்ல சமாதானம் இல்லை. இயேசுக்கு சொல்றார், உலகம் தராத சமாதானத்தை நான் தருகிறேன். அதனாலதான் நாங்க இயேசு கிட்ட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த சமாதான கர்த்தர் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி சமாதானத்தை கொடுத்தார்?
அவர் வேதத்துக்கு ஒருவன் புறம்பாக பேசும்போது தான், வேதத்தின்படி ஒருத்தன் வாழன்றதுக்காக தான் அவர் கோவப்பட்டார தவிர எந்த மனுஷகிட்டையும் அவனுடைய பர்சனலுக்காக இயேசு கிறிஸ்து எங்கேயும் கோவப்படல. இயேசு கிறிஸ்து பட்ட கோபம் எல்லாமே அவன் வேத வசனத்துக்கு புறம்பா ஜீவிக்கிறான், வேத வசனத்துக்கு எதிராக பேசுறான், வேதத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை திட்டினதுனால அவர் கோவப்படல எங்கேயுமே. இயேசு கிறிஸ்துவை இடியோ பேசுறதுனால அவர் எங்கேயும் கோவப்படல. அதான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமா பேசினா நான் மன்னிச்சிடுவேன், ஆனா பரிசுத்த ஆவி வார்த்தைக்கு நீ விரோதமா எதுவுமே செய்யாத. ஒரே தேவனா திருத்துவ தேவனா மாத்திரான கோபம் வரணும். புரியுதுங்களா? ராபோஜனன்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல அது பாருங்க, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அந்த பேட்டர்ன், அந்த ஒரு வழிமுறையை தேவன் வைக்கிறார். ஒரு நம்மளுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிற அவர் காட்டி கொடுக்க போற அன்று ராத்திரி இரவு இன்னும் வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சம் வரைக்கும் நம்மளும் செய்தி பேசிட்டே இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, ராத்திரி சூரியன் மறைஞ்சு வெளிச்சம் இல்லாம நிலாவோட வெளிச்சத்துல தான் ராபோஜனம் எடுக்கணும். அல்லேலூயா. இப்ப வெளிச்சம் இருக்குது, அதனால நம்ம பேசிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? பாருங்க, இந்த வெளிச்சத்துக்கு கூட நம்ம யோசிக்கிறோம், வெளிச்சம் இருக்குது, இப்ப ராபோஜனம் எடுக்க கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆனா அவர் வார்த்தைக்கு விரோதமா பேசினா கோவப்படுவார். யார் கோவப்படுவார்? இயேசு கிறிஸ்து கோவப்படுவார். ஆனா அவருக்கு விரோதமா பேசுறான், தாடி பூச்சி இழுக்கிறான், காரி துப்புறான், கோவப்படாரு. இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரா? இல்ல. ஏய், உன்னை தச்சரன் குமாரன் சொல்லு, நீ தச்சரன் பையன் தானே, அந்த கார்பெண்டர் பையன் தானே, கம்முனுக்குற, கோவப்படல. ஏய், உங்க அம்மா மரியாதை தானே, உங்க அம்மா எங்கேயோ போயிட்டு உன்னை பிள்ளை வாங்கி வந்துட்டாங்க, அந்த கோவப்படாது. நீ பிசாசு தலைவன்டான, எங்கேயுமே கோவப்படல. கோவப்பட்டாரா? எங்கேயும் கோவப்பட. எதுக்காக கோவப்படல? அவர் கோவப்பட்டிருந்தாருன்னா அவர் வந்த நோக்கமே மாறிட்டு இருக்கும். இன்னைக்கும் உன்னை அநேக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, உன் ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான், உன் பொண்டாட்டி பண்ணும், உன் புருஷன் பண்ணும், உன் பிள்ளைங்க பண்ணும், உன் வேலை ஸ்தலத்துல டிஸ்டர்ப் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய நோக்கம் என்ன? அவர் வந்த நோக்கம் கல்வாரியில் சிலுவையில் தன் ஜீவனை விட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்துக்காக 33 வருஷம் அவர் மறிஞ்சு வந்துட்டு வர்றாரு. நாம தான் நம்ம நெஞ்சு நிமித்து கோவப்படுறோம், என்னையா பேசிட்டேன், என்னையா சொல்லிட்டேன் கோவப்படுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய திட்டத்துக்காக, தம்முடைய நோக்கத்துக்காக அவருக்கு வசனம் சொல்லுது, அவர் மறைந்து சென்றார். அவர் சில நேரங்களில் கோவப்படாம விலகி சென்றார், மறைஞ்சு போறாரு. திரும்பி சௌத்துல அப்படி போயிடுவார் அவர். ஏன்னா அவர் தேவன், அவர் பிடிக்க வராங்க, கல் எடுக்கிறாங்க, சர்ச்சிலே கல் எடுக்கிறாங்க, அவர் காணாம போயிடுறாரு. ஏன்னா அவர் நோக்கம் நிறைவேறது அது டைம் இல்ல. 3 வருஷம் மூடிய மனுஷகுமாரன் ஊழிய முடியணும், அது வரைக்குமாக அவர் பொறுமையா இருக்கிறார். பாருங்க, அந்த சீஷர்கள் ஒரு மனுஷனை ஒருத்த கொல்றானா 2 விஷயத்துக்காக தான் கொல்லுவான். ஒண்ணு, அம்மாவை பத்தி பேசிட்டா கோவம் வரும், இல்ல தான் மனைவி தவறான ஜீவித்தை தவறான நடத்தை நடத்திட்டான்னு வச்சுக்க, அந்த மனுஷன் மேல கோவம் வரும், கொலை பண்ற அளவுக்கு கோவம் வரும். உண்மைங்களா இல்லையா? இந்த 2 விஷயத்துக்காக தான் கோவம் வரும். எங்க அம்மா பத்தி பேசிட்டான், அவன் அடிச்சு சாவடிக்க போறேன், என் பொண்டாட்டிக்கு தப்பா நடந்துருக்கான் பத, அதனால நான் அடிச்சு சாவடிக்க போறேன். இந்த 2 விஷயத்துக்காக தான் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொலை பண்ணது எதுக்காக தெரியுமா? எதுக்காக? இவன் ஓய்வு நாளில் செய்ய தகாததை செய்கிறான், மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை மாற்றி பேசுறான், மோசேயுடைய கட்டளைய இவனுக்கு சாதகமா பேசுறான். மோசே சொன்னாரு, ஒரு பெண்ணியை நீ தொட்டாதான் விபச்சாரம், மோசே கட்டளை இருக்குது. ஆனா இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவரு சொல்லணும்? அதை சொன்னதும் அவர் தான், இதை சொல்ல போறதும் அவர் தான். அதுவும் யெகோவா தேவன் தான், இதுவும் யெகோவா தேவன் தான். அது யெகோவா தேவன் கர்த்தரா இருந்தாரு, இந்த யெகோவா தேவன் இப்ப இயேசுவா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ சரீரத்துல தொட்டாதான் அது விபச்சாரம் இல்ல, நீ சிந்திச்சாலே நீ பார்த்தாலே அது விபச்சாரம் இல்ல. இவனுக்கு செட் ஆகல. நான் சரீரத்துல பண்ணுவேன், நாளைக்கு பாருங்க ஆடுலாம் பலி செலுத்துவாங்க, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆடு பலி செலுத்தினா நான் பண்ண விபச்சாரங்கள் கொலைலாம் மன்னிச்சிடும். ஆனா நீ சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பலி செலுத்துறோம் போல இருக்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? கண்ணுல பார்த்தாலே இச்சை,
சரீரத்துல பண்ணா மாசத்துக்கு ஒரு ஆடு பலி செலுத்தலாம். இவர் சொல்ற மாதிரி பார்த்தா கண்ணுல பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஆடு காலி பண்ண போல இருக்க. உண்மைங்களா இல்லையா? ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்குது இன்னைக்கு. அசுசா வீதி எத்தனை பேருக்கு தெரியும்? அமெரிக்கால அசுசா வீதி இது எங்க நம்ம தொடங்கிச்சு? இதுதான் அந்த நாசரேத். எது நாசரேத்துல யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நாசரேத் எப்படிப்பட்ட இடம்? பொல்லாத விபச்சாரம். இதாத்திர சொல்கிறார், அந்த விபச்சார அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வராது. பரிசுத்தமா வாழ்ந்தார். இன்னைக்கு இந்த சென்னை பகுதியே ஒரு அசுசா வீதி போலதான் இருக்குது. விபச்சாரம் பெருகி இருக்குது. இரவு 10 மணிக்கு மேல நீங்க போய் பாருங்க, மவுண்ட் ரோடு, சூளைமேடெல்லாம் விபச்சாரம் பெருகி போயிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம அப்போ ஒரு நாளைக்கு 10 ஆடு வெட்டணும். தேவன் இதெல்லாம் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு பேசுறாரு. அவங்களுக்கு பாரு, கற்பனையை பத்தி பேசும்போதெல்லாம் பாருங்க, சர்ச்சில் பைபிள் தூக்கிட்டு வரலாம், சர்ச்சில் பாட்டு புக் எடுத்துட்டு வருவாங்க, ஆனா சர்ச்சில் பேனா எடுத்துட்டு வருவாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த யூதர்கள் சர்ச்சில் என்ன எடுத்துட்டு வருவாங்க படிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 8:59 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சர்ச்சு உள்ள பைபிள் எடுத்துட்டு வரலாம், பாட்டு புக் எடுத்துட்டு வரலாம், டைரி எடுத்துட்டு வரலாம். இவங்க என்ன எடுத்துட்டு வராங்க? கல் எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கும் அநேக பேர் கல்லு பலிபீடத்திலே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு வச்சிருந்தது போலதான். எங்க வச்சிருந்தாங்க? தீர சொல்றாரு, பலிபீடத்துல வச்சிருந்தாங்களா கல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கும் பலிபீடத்துல தீர்க்கதரிசி செய்தி தான் இருக்கணும், பைபிள் தான் இருக்கணும். ஆனா அந்த கோட்ஸ் அந்த பைபிள் எதுக்கு? ஒரு சகோதரனை குத்தத்துக்காக எழுதிடும். அன்னைக்கு மாம்சபரமான கல்லு, இன்னைக்கு இந்த செய்தியில ஒரு கோட்ஸ் போடுவா. நீ கெட்டவன் கோட்ஸ் போட்டா தம்பி, ஜீவியத்தை மாற்றத்துக்கு கோட்ஸ் போடு. தாடி எடுக்கிறதுக்கெல்லாம் கோட்ஸ் போடாத. தாடி எடுக்கிறதுக்கெல்லாம் கோட்ஸ் போடாத. ஜீவியம் மாறத்துக்கு கோட்ஸ் போடு. அல்லேலூயா. பாருங்க, அப்படியே பேசுவேன். அவன் பேசுவான் பலிபீடத்துல இருந்து அந்த பெரிய கல்லாடி நீங்களை கூப்பிடுறாரு ஆசாரியர். அந்த லேவிக்கு பாத்தீங்களா, பெரிய கல்லாடி. அவனை அச்சு சா வச்சிடலாம். யார சகோதரன். யார் அவங்க? இவனுக்கு யார்? இயேசு கிறிஸ்து சகோதரன். அந்த சகோதரனையும் கல்லடிப்பாங்க, இந்த சகோதரனையும் கல்லடிப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவர் என்ன பண்றாருன்னா தேவாலயத்தை விட்டு விலகி சென்றார். ஏன்? அவருடைய நோக்கமானது இன்னும் திட்டமானது இன்னும் நிறைவேற. 3 வருஷம் கழிச்சு ஒருத்தரை கொலை பண்ணும்படியாக 7ஆம் நாள் ஆசரிப்பு நாள்ல, 7ஆம் நாள் ஓய்வு நாள்ல என்ன பண்ணோம்? சர்ச்சில் கம்முன்னு உட்காரணும். இவர் என்ன பண்றாரு? பயிர் வெளியே போகும்போது அவன் கதிர்கட்டை போயிட்டு துன்றாங்க. அவரு ஆட்டுக்குட்டியை கீழே வந்து ஒருத்தரை போய் சுகப்படுத்துறாரு. இவன் டென்ஷன் ஆகுறாங்க. நீ வந்து தேவையில்லாம பேசிக்கிற ஆண்டவர் இயேசு, நீ தேவையில்லாம பண்ணிக்கிற. உன் ஊழியத்துக்கு நாங்க வரல, எங்க ஊழியத்தை நீ டிஸ்டர்ப் பண்ற, நீ மோசையோட பிரமாணத்தை நீ டிஸ்டர்ப் பண்ற. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? நீ உன் வழிக்கு போ, நாங்க என் வழிக்கு போறோம். ஏன் நீ மோசையை பத்தினா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பிதாகுமார் நாமத்தை பத்தி பேசுற? நீ இயேசு நாமத்தை ஏன் குத்துட்டு போயிட்டே இரு. ஏன் பிதாகுமார் நாமத்தை பத்தி பேசுற? உன் வேலை நீ செஞ்சுட்டு போயப்பா. எங்க வேலை சொல்லு. இவங்க கிறிஸ்துவங்கிட்டே வந்து பேசுறோம். நாங்களாம் உனக்கு கிறிஸ்துவ மதிக்கலையே. நம்ம இவரு ஏன் வந்து கிறிஸ்துவங்கிட்டே பேசுறாரு? அப்பா நீ கிறிஸ்துவனே இல்லப்பா, அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசுறோம். பாருங்க, இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்திலே சொல்றாரு இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தது என்ன அதிகம்? நான் அழிக்க வரலப்பா, அதை நிறைவேற்ற வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்யும்படியாக கரெக்டா 3 வருஷம் ஊழியம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. 3 இழுப்புகள் முடிஞ்சிச்சு. கடைசியா அவருடைய 3 வருஷம் ஊழியம் நாளையோட நிறைவேற போகுது. என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? அன்னைக்கு ராத்திரி சீஷர்களை கூப்பிட்டு, பா நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலை முடிய போகுது. இல்லையா? என்னோட வேலை முடிய போகுதுப்பா. ரொம்ப சந்தோஷமாகுதுப்பா, ரொம்ப சந்தோஷமாகுது. கெச்சமனை தோட்டத்துல போயிட்டு கதறி அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு தெரியுமா? ஆண்டவரே, நீ கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டேன், செய்ய போறேன், ஓகே சந்தோஷம். ஆனா என்ன நம்பி இந்த 12 பேர் வந்தாங்கல்ல, என்ன சொல்றேன்? என்ன எதுக்காக அழுகுறாரு? ஆண்டவர், என்ன நம்பி இந்த 12 பேர் வந்தாங்க ஆண்டவரே,
என்ன நம்பி இந்த 12 பேர் வந்தாங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா 10,000 உலகத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆத்துமாவுடைய 10,000 உலகத்துக்கு சமம்னு சொல்ற அந்த ஆத்துமா எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ. இங்க இருக்கிறவங்க கல்யாணம் ஆனவங்க நான் ஓப்பனா பேசுறேன். 3 நாளைக்கு மேல உன் பொண்டாட்டிக்கு உன்னால பேசாம இருக்க முடியாது. அல்லேலூயா. 3 நாளைக்கு மேல சண்டை போட்டா உன் பொண்டாட்டிகிட்ட பேசாம இருக்க முடியாது. ஏன்றத புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்காதவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. இதை ரொம்ப விளக்கமா சொல்ல முடியாது. 3 நாளே நீ தாக பிடிக்க மாட்ட. ஆனா உன் சகோதரிகிட்ட சண்டை போட்டா 1 வருஷம் 6 மாசம். யார் அவன்? சகோதரன், உன் சரீரத்தின் பாகம். அவங்கிட்ட சண்டை போட்டா அவனை யூதாஸ், அவனை மாணவரே கேட்கறது. உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டா அடுத்த 3 நாளே போயிட்டு. நான் இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேங்க, உங்களுக்கு புரியும். எத்தனை வாட்டி தான் நானும் சொல்றது. எங்களுக்கு ஆமோஸ் பிரதர் மாதிரியோ எயில் பிரதர் மாதிரியோ பேச தெரியாதுங்க. நானும் குமரசனும் ஒரே கேட்டகரி. நாங்களாம் இயேசு கிறிஸ்துவோட கேட்டகரி. ஏன்னு கேளுங்க, அவங்க நயமா அப்படியே இதுவா பேச மாட்டாங்க. இப்ப ஐயாலாம் நல்லா பேசுறாங்க, சகோதரங்களாம் எங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க. ஏன்னா அரபிக் மொழி தான் இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. அரபிக் ஒரு லோக்கல் லாங்குவேஜ், தீரேசு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் பேசுனாரு. அந்த மாதிரி நம்ம லோக்கலா தான் பேசுவோம். உன் மனைவி கிட்ட 3 நாள் பேச முடியாம நீ போய் பேசுற. உன் நாத்தனார் கிட்டயோ உன் மாமியார் கிட்டயோ உன் ஓரவத்து கிட்ட சண்டை போட்டா வந்துட சொல்லாத, கை நினைக்கணும், வந்துட சொல்லு. வந்து சேரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போ. அண்ணியை வந்து சேரு. நாத்தனார மனசுல இருந்து வச்சுக்காத. காது குத்துறோம், கூழ் ஊத்துறோம், மாரியம்மாக்கு கருமலையம்மா கோயில கூழ் ஊத்துறோம், வந்து சேரு. சரி போ, நான் வரமாட்டேன், 2000 ரூபாய் குத்து விடுறேன், நீ வாங்கி செஞ்சுடு. நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், தலை கட்டி நீயே கட்டிடு. நான் இயேசு கிட்ட போயிட்டேன், நான் நாமஸ்தானத்துக்கு நீ தலை கட்டி நீயே கட்டிடுங்க, 5000 ரூபாய் வச்சுக்கோ. இதுக்கே பாரு, ஒரு சொந்தத்தை பிரிய முடியல. ஆனா உன் சகோதரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட சகோதரன் நீ எப்படி பிரிஞ்சிருக்கிற? இந்த மாதிரி சகோதரர்கள் பிரியக்கூடாது. சகோதரர்கள் மூர்க்கமா இருக்கக்கூடாது. சகோதர ஸ்நேகத்துல அன்பு இருக்கணும், சகோதர ஸ்நேகத்துல பாசம் இருக்கணும், சகோதர ஸ்நேகத்துல தேவத்துவம் இருக்கணும், சகோதர ஸ்நேகத்துல தேவ பக்தி இருக்கணும். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இந்த கம்யூனியன்னா என்ன? உட்காந்து ரொட்டி தூண்டுறதும் ஒயின் சாப்பிடுறதுமா வந்துக்கிறோம். கம்யூனியன் என்ன சொல்லுங்களேங்க? கூடுகை. பரிசுத்தவான்கள் கூடுகிறேன். அல்லேலூயா. ராபோஜனம். எங்க போயிட்டு வந்த? திருவிருந்துக்கு போயிட்டு வந்த. திருவிருந்தா? ஆமா, எங்க ஐயா திருவிருந்து கொடுத்தாரு. எங்க சிபிஎம் ஐயா திருவிருந்து கொடுத்தாருன்னு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக, அவர் கொலை செய்வதற்கு முன்பாக, கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி அழுது ஜெபிப்பதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் ராபோஜனம். வாசிங்க அந்த வசனத்தை. இரவு வந்ததுக்கு அப்புறம் அந்த செய்தி முடிச்சிருக்கேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 11. பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை, நான் உங்ககிட்ட பேசுற காரியம் எல்லாமே நான் கர்த்தர்கிட்ட இருந்து பேசுறேன். என்கிட்ட யாரும் சுயமா என்கிட்ட சொல்லல, எந்த சிபிஎம் பாஸ்டரும் சொல்லல, எந்த ஆர்சி பாஸ்டரும் சொல்லல. எனக்கு தேவனே சொன்னாரு. அது பேர் ராபோஜனம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியம் ராபோஜனம். சிபிஎம் பாஸ்டர் கிட்ட இருந்து, ட்ரினிட்டி பாஸ்டர் கிட்ட இருந்து வந்ததுதான் திருவிருந்து. இப்போ கர்த்தர் கிட்ட இருந்து சொல்ற ராபோஜனம் வேணுமா, இல்ல பாஸ்டர் கிட்ட இருந்து, சிபிஎம் பாஸ்டர் ட்ரினிட்டி பாஸ்டர் கிட்ட இருந்து வர திருவிருந்து வேணுமா? வேதத்துல என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. அப்படிங்க. தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பாருங்கள், தீரசு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அதை பிச்சு சாப்பிடணும்ன்றது அவர் சொல்ல வரல. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அந்த சரீரம் எதற்காக வந்தது? இயேசு கிறிஸ்துவோட சரீரம் எதற்காக வந்தது சொல்லுங்க? அந்த சரீரம் பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்தது. எப்பப்பெல்லாம் நீ பாவம் பண்றியோ அப்பப்பெல்லாம் அந்த சரீரத்தை நீ நினைவு கூறு.
அல்லேலூயா. நீ எப்பப்பெல்லாம் அக்கிரமம் பண்றியோ, எப்பப்பெல்லாம் அநியாயம் பண்றியோ, அந்த இயேசுன்ற சரீரம் எதற்காக வந்ததுன்றதை நீ நினைவு கூறு. அதுதான் சொல்றாரு, என் சரீரத்தை புசிக்கிறவனும் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். இது இப்படியாவது இது ஒரு தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். மாதம் மாதம் இந்த ராபோஜனம் எடுக்கும் போது, இந்த ராபோஜன காலத்தை அனுசரிக்கும் போது நாம் எதற்காக இதை நாம் அனுசரிக்கிறோம்? அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த பஸ்கா பண்டிகை பாருங்கள், அந்த சங்கார தூதன் வீட்டில் உள்ள தலைச்சொம்பலி அந்த நிலக்காலில் ரத்தம் பூசப்படாமல் இருந்தால் வீட்டில் உள்ள தலைச்சொம்பலியை கொன்று விடுவான். அதனால அந்த ஆடை பலி செலுத்தி அந்த பலியில் உள்ள அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலக்கால பூசுவாங்க. தீர சொல்கிறார், அந்த நிலக்கால் வேற ஒன்றும் இல்லை, அந்த நிலக்கால், அந்த மர நிலக்கால், அது இயேசு கிறிஸ்து தொங்கிய சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நிலக்காலில் ரத்தம் பூசும் போது அந்த நிலக்காலின் உள்ள இருக்கிறது யாரு? தம்முடைய சொந்த ஜனங்கள். இந்த நிலக்கால் ரத்தத்தை பார்க்கும் போது உள்ள இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ற அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த மரத்தில் அந்த வடிந்த அந்த ரத்தம் யாரோ ஒருவருக்கு மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. எந்த மரணத்திலிருந்து? ஆத்தும மரணத்திலிருந்து. அன்றைக்கு சங்கார தூதன் சரீர மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஆட்டுவின் ரத்தத்தை பூசினால் அந்த சங்கார தூதன் அடிக்காமல் போயிடுவான். இன்றைக்கு ஆத்துமாவில் இருக்கப்பட அந்த பாவத்தை, அந்த மரணத்துக்கு போகாதபடிக்கு இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த கல்வாரியில் சொங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் அதை எடுக்கும் போது, அதை நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய சரீரத்தில் அந்த ரத்தத்தை நாம் போடும்போது இந்த ஆத்துமாவில் உள்ள அந்த மரணமானது நீங்கப்படுகிறதா இருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், இதை அவர்கள் பஸ்கா பண்டிகை அடித்து முடித்த பிறகு அவர்கள் எகிப்திலிருந்து, உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து அவர்கள் பஸ்கா பண்டிகை அடித்து விட்டு அவர்கள் வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார்கள். தம்முடைய பயணத்தை தொடங்கும் போது அங்க என்ன நடக்குது? தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் அனுசரித்த பிறகு அந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் யாருக்கும் பலவீனமே வரலையா? அல்லேலூயா. பஸ்கா பண்டிகையில் அவர்கள் அந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் புசித்து, அது இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகை ராத்திரி அனுசரிச்சாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து இங்கேயும் ராத்திரி அனுசரிக்கிறார். அந்த 40 வருஷம் அவர்கள் தன்னுடைய தேசத்துக்கு போக மட்டுமாக இன்றைக்கும் பாருங்க, நாமும் இந்த இயேசு கிறிஸ்து என்ற இந்த ஆடை, உண்மையான தேவ ஆட்டுக்குட்டி, அந்த ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, நாமும் தம் பயணத்தில் போகும்போது உண்மையாக அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்காவை அனுசரித்த ஜனங்கள் பயணத்தில் நோய்வாய்ப்படவே இல்லை. திரு சொல்கிறார், பலவீனமே ஆவலையாங்க. வயல நிறைய பேர் குறுக்கு முறுக்கெல்லாம், அதெல்லாம் தேவன் வெண்கல சர்பத்தை ஏத்தினாரு, அதெல்லாம் ஓகே. உண்மையா இருந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வரல, எந்த வித நோயும் வரல. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணும் போது என்ன சொன்னாரு? நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, தீர்க்க சொல்கிறார். அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் புரிஞ்சு என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யெகோவா தேவன் இரண்டாம் வருகையில, இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் வருகையில வரப்போறார். நாம் இன்றைக்கு வந்துட்டார்னு விசுவாசிக்கிறோம், வார்த்தையின் வடிவில வந்துட்டார்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் ராப்சர் எல்லாரும் கேட்பாங்க, அப்ப வந்துட்டாருன்னா ராப்சர் முடிஞ்சிச்சா? நீங்க செகண்ட் கமிங் வந்துட்டாருன்னு சொல்றீங்களே, அப்ப ராப்சர் முடிஞ்சிச்சா? அப்படி சொல்லவே இல்லையே. எடுத்து வாசிங்களா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11. அப்போது கர்த்தருடைய தூதர், சகோதரா கரெக்டா படி சகோதரா. இன்று கர்த்தராகிய
கிறிஸ்து என்னும் ரட்சகர் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் போது என்னவா பிறக்கிறாரு? கிறிஸ்து இரட்சகராக பிறக்கிறாரு. தீர்க்கதரிசி பிறக்கும் போதே அவர்கிட்ட அந்த மகத்தானது வெளிச்சம் வந்தது. தீர்க்கதரிசி பிறக்கும் போதே அந்த வெளிச்சமானது அவர் பிறக்கும் போதே ஒரு ஒளி வந்தது. அவரு 7 வயசுல 3 வயசுல ஒரு சத்தம் கேக்குது. அவர் ஒரு சத்தமான தீர்க்கதரிசி வாழ்க்கையில பேசிக்கொண்டே வருது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறக்கும் போதே ரட்சகர் தான். ஆனா அன்னைக்கு ரட்சிப்பு கிடைச்சதா? அல்லேலூயா. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் கமிங்ல முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிறந்த அன்னைக்கு அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? ரட்சகர். அப்ப ரட்சகர்னா அப்ப அன்னைக்கு அடுத்த அன்னிலிருந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சா? அப்ப ரட்சிப்பு எப்பதான் கிடைக்குது? எப்போது கல்வாரியில் மரணத்தை தழுவி ஜீவனை விட்டாரோ அப்போதுதான் ரட்சிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. அதே போலதான் எப்போது நாம் 1963 தேவன் வார்த்தையாகிய 7 முத்திரை வடிவில் இந்த பூமிக்கு வார்த்தையாகிய தேவன் வந்திருந்தாலோ ராப்சர் தான் முடிவு. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் போகும்போதுதான் இந்த கர்த்தர் வருமளவும் முதலாம் வருகையில வந்தாலும் பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்துட்டு போய் சொல்றாரு, மோசே பிரமாணத்தின்படி உன் பலி செலுத்துன்றார். சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. பலியும் காணிக்கையும் ஒழியப்பட்டே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போய் பலி செலுத்துறாரு. ஏன்? அவர் பலியாவது வரைக்கும் நீ பலி செலுத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பலி ஆகல. அவர் பலியாவது வரைக்கும் நீ மோசே பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணணும். போய் பண்ணு போன்ற. எது வரைக்கும்? நான் ஜீவனை விட்ட பிறகு நீ செஞ்சினா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்றியோ பண்ணிக்கோ. அதே போலதான் இந்த செய்தியானது இப்போது ஆண்டவர் மனவாட்டிக்குள்ளாக வந்திருக்கிறது. வார்த்தை என்கிற மணவாளன் இப்போது நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையின் வழியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மணவாளன் மணவாட்டிக்குள்ளாக எடுத்துக்கொள்ள போகும் வரைக்கும் கர்த்தர் வருமளவும் இதை செய்யுங்கள். இன்னைக்கு 1963 கிறிஸ்து வந்துட்டாரு. அதனாலதான் நிறைய பேர் கம்யூனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கால்களை கழுவதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி 1965 டிசம்பர் மாதம் வரைக்கும் கம்யூனை அனுசரிச்சார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் வந்துட்டார், விசுவாசிக்கிறாரு, அவரும் விசுவாசிக்கிறாரு. ஆனா அதை விடலையே. எது முழுமை? ராப்சர் போன பிறகு நீ கண்டுபிடி, கவலைப்பட தேவையில்ல. ராப்சர் போனதுக்கு அப்புறம் யாரும் கம்யூனிட்டி ஈவினிங் வைக்க மாட்டாங்க. அது நீ கவலைப்பட தேவையில்ல. மனவாட்டி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் செய்வா. மனவாட்டி இருக்கிற வரைக்கும் இந்த கம்யூனிட்டி ராபோஜனம், இந்த காலைகளை கழுவுறது, இந்த பரிசுத்த சகோதரரோட ஐக்கியம், இதெல்லாம் மனவாட்டி போனதுக்கு அப்புறம் இருக்காது. விசுவாசிக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியமானது இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. அவர் காட்டி கொடுக்க போறாங்க. சீஷர்களை கூப்பிட்டு அந்த கம்யூனியன் காரியத்தை செய்யறாரு. தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்க. போஜனத்துக்காக காத்திருக்கின்றது அந்த வசனத்தை படிச்சுட்டு படிங்க சார். போஜனம் பண்ணுவது ஒருவருக்காக காத்திருந்தார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆதிக்கத்திற்கு வரும் என்று 33 வாசிங்க சார். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்து. என்ன அர்த்தம்? இந்த தீர்க்கதரிசி என்ன விளக்குறாருன்னா, நீங்கள் போஜனம் பண்ண ஒருவர் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் காத்தீர்கள்னா, ஒருவேளை ஒரு சகோதரர் மேல உனக்கு மனஸ்தாபம் இருக்கலாம், ஒரு சகோதரர் மேல உனக்கு மனக்கசப்பு இருக்கலாம். ஒரு சபையில் சொல்றேன், ஒரு ஐக்கியத்துல சொல்றேன், வெளியே கூட இருக்கலாம். ஆனா அந்த சகோதரன், இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன்,
ஏதோ பெண்ணு கூட பேசுறேன், ஏதோ ஸ்மோக் பண்ணிட்டேன், ஏதோ தவறான காரியத்தை செஞ்சுட்டேன். அதை ஞானியர் சுரேஷ் ஐயா பார்த்துட்டாரு. அதை பார்த்துட்டு வந்து எனக்கு நான் வந்து கம்யூன் எடுக்கும்போது எனக்கு கூப்பிட்றாரு, பிரதர் கொஞ்சம் தனியாக வாங்கலை அப்படின்றாரு. நான் என்ன பிரதர் நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க, சிகரெட்டு பிடிச்சிருந்தீங்க, தவறான காரியத்தை செஞ்சீங்க, நீங்கள் எப்படி கம்யூன் எடுக்கிறீங்க பிரதர்னும் போது, ஓ பையன் நீ நான் ஒழுகமா, நான் என்ன சொல்கிறேன், ஓ நீ நான் ஒழுகமா போயா, நீ வந்து முதல்ல வசனம் சொல்லுது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அப்புறம் மற்றவங்க கண்ணில் இருக்கிற உன் கண்ணில் இருக்கிற தூசி எடுத்து போடு, அப்புறம் மற்றவங்க கிட்ட முதுகுல இருக்கிற அழுக்கு நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாதா? அப்படியா சகோதரா? அப்போ நீ பார்க்கும்படியா நான் பாவம் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு சகோதரா என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு சகோதரா. ஒரு காத்திருக்கணும். ஏன்னா என்னால அந்த சகோதரர் இடத்துல ஆயிட்டான், அந்த சகோதரர் என்னால டிஸ்டர்ப் ஆயிட்டான், நான் ஏதோ பேசிட்டேன், தவறா பேசிட்டேன், அந்த மனுஷன் எனக்காக டிஸ்டர்ப் ஆயிட்டான். அப்ப அவனை கூப்பிட்டு கேட்கறான், சகோதரா நீ பண்ண காரியம் எனக்கு டிஸ்டர்பா இருக்குது, நீ எடுக்கிறது இல்லாம அந்த கம்யூனுடைய அந்த புனிதத்தையும் அது அசட்டை பண்றோம், அதனால வேண்டாம் சகோதரா, போய் நீ போயிட்டு உனக்காக நான் வேணா ஜெபிக்கிறேன், நான் என்ன பண்றதுக்காக நான் ஜெபிக்கிறேன், அது வரைக்கும் நீயும் போக வேண்டாம் நானும் போக வேண்டாம், ஏன்னா நீ போய் எடுத்துன்னு வச்சுக்க எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் வா ஜெபிக்கலாம், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், இதுதான் அதோடைய அர்த்தம். 2 பேருமே ஒப்புரவாகி சகோதரா இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், நான் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் சகோதரா, அப்படி ஒப்புரவான பிறதான் எடுக்கணுமா? அல்லேலூயா. உனக்கு பசியா இருந்தா என்ன பண்ணுமா, வீட்டுல போய் சாப்பிடு. இன்னைக்கு அநேக இடங்கள்ல போனா ஒரு சப்பாத்தியை வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பெருசா கொடுக்குறாங்க, பாதி சப்பாத்தி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு அடையாளம் தான். அல்லேலூயா. அதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க, இந்த சரீரம் எதுக்காக அடையாளம், நீ ஒவ்வொரு முறையும் அதை புசிக்கும் போது அந்த கிரேப்பை நீ பானம் பண்ணும் போது, ஓ இந்த சரீரம் எனக்கு நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தானே மரிச்சது, இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு இந்த ரத்தம் சிந்தியது. இந்த ராபோஜன வசத்தை நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க, போய் தயவு செஞ்சு வீட்டுல போய் வாசிங்க. ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானப்படுகிற போதெல்லாம் கர்த்தர் வரும்பலும் அவரோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். உன்னை பார்த்து கிறிஸ்துவன் சொல்லணும். எப்படி சொல்லணுமா, உன்னை பார்த்து கிறிஸ்துவன் சொல்லணும். நீ போயிட்டு எதுக்கு நம்ம இந்த ராபோஜனத்தை எடுக்கிறோம், நான் கிறிஸ்துவனாக ஜீவிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக இதை வைக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன் இதை அனுசரிக்க வேண்டும். நீ பாவம் பண்ணா எடுக்காத, உன் குற்றவுணர்வு சொல்லிச்சா அம்மா நான் பாவம் பண்ணிட்டு வந்த அதெல்லாம் எடுக்காத. என்ன சொல்றாரு வேதம், என்ன சொல்லுது, நீ பாவம் பண்ணிட்டு வந்துட்டு நீ எடுத்தீன்னு வச்சுக்க உனக்கு பலவீனை ஏற்படும், பரிசுத்தாவை இழந்துருவ. ஏன்னா நீ எப்படிப்பட்டவ கேடு கட்டவன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இது எப்படிப்பட்டது, இது எப்படிப்பட்டது, பரிசுத்தமானது, புனிதமானது. இந்த அசுத்தத்துக்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு வேல்யூவும் கிடையாது. ஏன்னா அறிக்கையின் பேர்ல இறங்குறது. நீ பாவத்தோட வந்து உட்கார்ந்தினா தேவன் பார்ப்பார். இவர் என்ன நினைப்பாரு, நான் பாவம் பண்ணிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுவும் ஓடும் அந்த தப்பும் ஓடினு. அந்த பக்கம் ஒரு பக்கம் பாவம் பண்ணிட்டேன்னு தோணும், இன்னொரு பக்கம் அந்த சிந்தையும் ஓடும், தவறான காரியம் ஓடிட்டு தான் இருக்கும். தீர சொல்கிறா அப்படி இருந்தா இருக்காது, அபாத்திரமா எடுக்காது. போ தேவன் கிட்ட போய் உன்னை ஒப்புக்கொடு, உன்னை சரண்டர் பண்ணு, இனி பாவம் செய்யாது. அந்த பாவத்தை கல்லெறிஞ்சு எறிறாங்க. எல்லாரும் கையும் புஷ்டு நேசிக்கிட்ட வந்துட்டாங்க. இவன் விபச்சாரம் பண்ணான்றாங்க, எல்லாரும் இவர் ஏதாவது சொல்லுவாரு, குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு, இனி பாவம் செய்யாது. அதன் பிறகு அவ பாவம் செய்யல. அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த ராபோஜனத்தை நீ அனுசரிக்கும் போது இந்த அப்பமும் இந்த கிரேப்பும் சொல்லுது, இனி பாவம் செய்யாது. இது நீ இதை புசிச்சுட்டு நீ திரும்ப பாவம் செஞ்சுனா அது உனக்கு பலவீனத்தை கொண்டு வரும், அது உனக்கு வியாதியை கொண்டு வரும், அது உன் மரணத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு கிறிஸ்துவன் எப்படி ஜீவிக்கணும்னு இந்த ராபோஜன காரியம் இல்லைன்னா நம்மளால உத்தமமா ஜீவிச்சிருக்க முடியாது. அதனால்தான் தேவன் இந்த ராபோஜன என்ற காரியத்தை அவர் மாதம் வைத்தார்.
எப்போலாம் அன்னைக்கு வந்து சபை இல்லை, வீடுகள் தோறும் கூடினாங்க, அப்பெல்லாம் அப்பம் விட்டாங்க. இன்னைக்கு ஒரு சர்ச் இருக்குது. அதனால நம்ம மாசத்துக்கு ஒரு முறை இந்த அப்பத்தை எடுத்து இந்த கிரேப் நம்ம பானம் பண்ணும்போது கர்த்தர் எதற்காக சிலுவை சுமந்தார், எதற்காக மரித்தார் என்பதை நாம் நினைவு கூறும்போது நமக்குள்ளாகிற பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. தயவு செய்து சகோதர சகோதரி இந்த முழு வசனத்தையும் தயவு செஞ்சு வீட்டுல போய் பாருங்க. 33 வாசிங்க சகோதரி. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். எப்படிப்பட்ட சகோதரர், எப்படிப்பட்ட இருதயத்துல எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிருக்கட்டும், எவ்வளவு பேர் சகோதரர் குற்றம் பண்ணிட்டோம், சகோதரி குற்றம் பண்ணிட்டோம், போய் மண்டி அவனை மன்னிப்பு கேளு. அவன் திரும்ப உன்னை மன்னிப்பு கேட்கறான்றது ரெண்டாவது விஷயம். நீ போய் மன்னிப்பு கேளு. சில பேரு சகோதரனை திட்டிடுவாங்க, சகோதரனை தவறா பேசிடுவாங்க. வீட்டுல போயிட்டு நான் எழுப்பதற்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிக்கவே மாட்டேன். நான் தைரியம் சொல்ல விரோதமா மன்னிப்பேன். ஆனா இந்த ஈகோ இன்னைக்கு பாருங்க, ஒரு சகோதரன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கின்றது ரெண்டு விஷயம் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் வாயில மன்னிப்புன்றதே வராது. சொல்லுவாங்க, ஏய் இங்க வாங்க, நான் ஏதாவது தப்பா பேசுனா என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நினைச்சு பாரு, அந்த பிரதர் என்ன மன்னிப்பு கேட்டாரு, ஏயில நல்லா கரெக்டா யோசிச்சு பாரு, அவரு மட்டும் மன்னிப்பு கேட்டாரா? யாருக்கும் புரியல இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. ஏய் நான் நீ என்ன மன்னிச்சிருப்பா, சரி அப்பா சொல்றேன், ஏய் நீ என்ன மன்னிச்சிரு, ஏய் டேனியல் சுரேஷ் நீ என்ன மன்னிச்சிரு. அந்த பிரதர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இல்ல கரெக்டா கேளு, அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல, நீ என்ன மன்னிச்சிருப்பா தான் சொன்னாரு. திருப்பி என்ன நம்ம கேட்கணும், என்ன மன்னிச்சிருப்பா. வித்தியாசம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுலதான் நம்ம ஏமாந்து போயிட்டோம். நிறைய பேர் நம்ம கிட்ட மன்னிப்பே கேட்கல. மன்னிப்பை நம்ம என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு புரியல, அதான் என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியல. என்ன சுரேஷ் என்ன மன்னிச்சிருப்பா, என்ன சொல்றேன், என்ன மன்னிச்சிருப்பா, புரியுதா இல்லையா? என்ன நீ மன்னிச்சிருப்பா நான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்லணும், சகோதரன் என்ன நீ மன்னிச்சதுன்னு சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்றேன், நீ என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா நான் உன்னை மன்னிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ, இதான் தந்திரமான பிசாசு தந்திரமா சொல்லுறாங்க. ஒவ்வொரு சகோதரரும் திணிச்சு வச்சிருக்கிறா. இதை உடைக்கணும். எப்படி உடைக்கணும்? சகோதரே, ஏய்டே, ஆமோஸே, தயவு செஞ்சு அண்ணா மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருப்பா அப்படி கேட்கணும். சுரேசனா என்ன மன்னிச்சிருந்தான்னு கேட்கணும். தம்பி மன்னிச்சிருப்பா, அது இல்ல, இது ஜானி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வான்ற கதை. இது ரொம்ப நாளா இதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சகோதரன் ஏதோ சொல்றாரு, நமக்கு சரியா புரியலையே. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ தயவு செஞ்சு நம்ம எப்படி சொல்லணும், என்ன மன்னிச்சிருப்பா. எவ்வளவு துரோகம் பேசிட்டேன் நான், எவ்வளவு அநியாயம் பேசிட்டேன். இங்கிருந்து கேட்கிறேன், சகோதரி எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க. சகோதரி எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு கேட்கிறேன்ற விஷயம் இயேசு சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், நானும் மன்னிக்கிறேன். அவர் சொன்னார், அவர் தான் பிதா, அதனால தான் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், நான் மன்னிக்கிறேன்ப்பா, கால உணவு உயிரப்பா. அதுக்குதான் சொன்னது. இந்த கால உயிரன்னு சொன்னா தெரியுமா, அதுக்கு கொண்டு தான் எனக்கு ரா போச்சுனா, இந்த கால உயிரன்னு சொன்னதுதான் ரா போச்சுனா. நீ கால அப்படி விழாத, இங்க வந்து இந்த காலை கழுவு. நீ காலை கழுவும் போது உனக்குள்ள எனக்குள்ள கசப்பு எல்லாம் போயிடும். 1000 துரோகம் பண்ணிருக்கேன் நான் உனக்கு. 1000 ஒருத்தன் பேசும்போது ஒரு சகோதரன் வந்து உங்ககிட்ட சொல்றான், ஸ்ரீதர் டேனியல் சுரேஷ் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மோசமானவர்ப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்க. நீ என்னம்மா சொல்லணும், மனோபதர் உங்களை பத்தி டேனியல் சுரேஷ் ரொம்ப கேவலமா பேசினாரு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு, அந்த மனுஷன் மோசமானவையா, அவன் மோசமான, நான் திருப்பி விட்ட சொல்லிடுறேன். ஆனா நான் என்ன நம்ம சொல்லணும் ஆக்சுவலா, அப்படியே சொன்னாரு. ஐயோ நல்ல வேலை ஸ்ரீதரே, வேற ஏதாவது சொன்னாரு, நல்ல வேலை பாரு தப்பிச்சப்பா, நல்ல தப்பிச்ச. நான் இன்னும் நிறைய சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். இப்படி சொன்னா ஸ்ரீதர் மொக்க வாங்கிடுவான். அல்லேலூயா. என் தம்பி கோச்சிக்க மாட்டான்.
சீதை என்ன பண்ணுவான், ஐயோ இவனுக்குள்ள சண்டை மூட்டி உள்ளான்னு பார்த்தா இவர் நாடான இப்படி சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு அவர் சொன்னா இன்னும் கழிவு வழி ஊத்திருப்பானே. இல்ல அப்படிலாம் சொல்ல, அவரு இது மட்டும் தான் சொன்னாரு. ஐயோ சே பாவம், இது வரைக்கும் சந்தோஷம். சரி நம்ம அண்ணன் தான் விடுறான். இதை பேசும்படியாக நீ சகோதரன் இல்லை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், பரிசுத்தாவியும் பொய்ன்ற மலைக்கு பேசிட்டாங்க. பரிசுத்தாவியும் மெய்யுங்க. ஆனா இன்னைக்கு அவர் இதை போட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு, அவர் இதை செஞ்சுட்டாரு, அப்படியா செஞ்சான், அவன் செஞ்சிருப்பான். அப்படியே அந்த சிஸ்டர் சொல்லிச்சு, அது ரொம்ப திமிரு, அது ரொம்ப வாய்ப்பு, அது பண்ணாது. அது எனக்கு என்னன்னா பேச்சு தெரியுமா, அந்த ஐயோ சீதர் ஐயோ மோசமான அனலைஸ் பண்றது இல்ல, பகுத்தறிகிற ஆவி இல்ல, சுயாதீனத்தின் ஆவி இல்ல, பரிசுத்த ஆவி இல்ல. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம சரி செய்ய வேண்டியதா இருக்குது. எவன் வந்து என்ன சொன்னாலும் அப்படியா சொன்னா, ஐயோ இதை விட கேவலமா சொல்லுவான்னு நினைச்சேன். இப்படி சொல்லி பாருங்கள, பிசாசு வெக்கப்பட்டு போவோம். அது ஸ்ரீதர் இல்ல, அது மனவா இல்ல, மனவாக்குள்ள இருந்த ஆவி. பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருக்கு பரலோகத்து திறவுகோலை கொடுக்கிறார். நீ திறவுகோலை கொடுக்குறப்பா, நீ நல்லவன்பா, நீ வல்லவன்பா அப்படின்னு சொன்ன உடனே பேதுருக்கு அப்படியே பூரிப்பாயிடுச்சு. ஆண்டவரே நம்மளை பாராட்டாரா, பயங்கரமாயிட்டாப்பு. அப்படியே ஒரு 4 வசனம் வருது, ஒரு 1 மணி நேரம் கூட வரல. இப்ப இருதயத்துல ஆண்டவர் கூப்பிடுறார், நான் சாவ போறேன், என்ன அடிச்சு சாவடிக்க போறாங்க, நான் ரத்த சிந்து மறிக்க போறேன் போது, ஆண்டவரே பிலாம் பேசாத, ஏன் பிலாம் பேசுற, நல்ல ஊழியம் போது, நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி மடத்தனமா பேசுறேன்னு சிந்திச்சானா. தனியா கூப்பிடும் போது ஆண்டவர் கையை பிடிச்சி விட்டணும் போதே கூப்பிட போது சிந்திச்சுனா வரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்ன சிந்திக்கிற, அந்த சிந்தனையை பார்த்து சொல்றாரு, அப்பால போய் சாத்தாங்க. ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறது இல்லாம வாயிலே சொல்றோம். அப்ப நம்ம யாரு? அன்னைக்கு இயேசுவோட ஊழியத்தை அவன் வந்து அசட்ட பண்ணான். இயேசு வந்த நோக்கமே தெரியல. இந்த மனவாட்டி எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு தெரியல. இந்த மனவாட்டி இந்த பூமியில எதுக்கு கொண்டு வந்ததுன்னு தெரியாதவன் நீ சகோதரனை இழிவா பேசும்போது, நீ சகோதரனை தரகுறவா பேசும்போது, நீ பாஸ்டர்களை தரகுறவா பேசும்போது, அப்ப இங்க பேசுறது இங்க வரைக்கும் வந்தாலே போதும். ஆனா வாயிலே வந்துச்சு. அப்போ அன்னைக்கு இயேசு என்ன சொன்னார், பேதுருவ சொல்லுங்க அப்பாலப்போ பேதுருவ சொல்லல, அவனுடைய எண்ணத்தை சொன்னார், அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை தான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சகோதரன் எவ்வளவு இழிவா கேட்க முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவோ நம்ம பண்றோம். ஐயா உலகத்துல ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஐயா இருள் வந்துச்சு, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், முடிச்சிரு சொல்லுவாங்க, நான் எங்க எஜமாக்கிட்ட நான் உப்பு துண்ணேன், என் எஜமாக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு. என்ன சொல்லுவாங்க, என் எஜமா எனக்கு உப்பு போட்டு வளர்த்தாரு, நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு அந்த சகோதரியால் நம்ம எவ்வளவு நன்மைகள் பெற்றோம். அந்த சகோதரனால எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கேன், அந்த சகோதரியால அந்த சகோதரி கையால நான் எத்தனை நாள் போய் சாப்பிட்டு இருக்கேன், அந்த சகோதரன் எத்தனை நாள் என்ன பைக்ல கூட்டு போயிருக்காரு, எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு. ஏதோ கோபத்தில் 2 வார்த்தை திட்டினாரு, அதனால நான் வர யூதாசு சொல்ல முடியுமா? 99 நன்மையை விட்டுருவோம், ஏதோ ஒரு நன்மையை அவனை பிடிச்சிக்கிட்டு அவனை தரகுறவா பேசுவோம். பொறுமையா இருக்கு, சோறு எடுத்தா பாருக்கால அன்பா அப்படி பொறுமையா இருக்கு, தயவா இருக்கு. உன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய நோக்கம், அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக அவர் பொறுமையாக இருந்தார். காரி துப்புனாங்க, தாடி பிடிச்சிட்டாங்க, அப்பவும் பொறுமையா இருந்தார். எதுக்காக? அவருடைய திட்டம் நிறைவேறணும். கல்வாரியில தொங்குனா மாத்திரம்தான் நீ மீட்கப்படுவ. நீ மீட்கப்படும்படியாக அவ்வளவு பொறுமையை சகித்தார். யாருடைய தூஷணமா இயேசு கிறிஸ்து பேசல. இன்றைக்கும் நம்ம சபை ஸ்தாபனத்தை இழிவா பேசல, அவங்க வச்சிருக்கிற பாரம்பரியத்தை தான் பேசுறோம், அவங்க வச்சிருக்கிற கொள்கையை தான் பேசுறோம். எந்த சகோதரி நம்ம இழிவா பேசல. அல்லேலூயா. எல்லா சகோதரரும் நேசிக்கணும். அவன் தவறா இருந்தா கூட அவனுக்காக செவி. சபைக்கே சபை விட்டு போயிட்டாரு, அவர் இருளின் பிள்ளைகள் இருளுக்கிட்டே போயிடுச்சு. பாருங்கள், யூதாசுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. யூதாஸ் என்ன பண்ணான்? தேவனை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்துட்டு அவன் எங்க வந்திருக்கணும்?
மன்னிப்பு கேட்க கல்வாரிக்கு வந்திருக்கணும். பேதுரு காட்டி கொடுத்தான், அவன் உடனே எங்க போனான்? அவன் கல்வாரிக்கு ஓடணும். யூதாஸ் காட்டி கொடுத்தான், அவன் எங்க ஓடனான்? அவனுக்குன்னு ஒரு மரணத்தை தெரிஞ்சு கொண்டு ஓடனான். அவனுக்குன்னு ஏன்னா பாவம் உள்ள பிறகு எப்படி ஆதாம் தனக்கென்று ஒரு அரைக்கட்சி தேவன் திட்டம் இல்லாம ஒரு செஞ்சானோ அதே போல யூதாஸ் என்ன பண்ணான்? தேவனை காட்டி கொடுத்த பிறகு இவனே தான் மரணத்தை தெரிந்து கொள்றான். ஆனா பேதுரு என்ன பண்றான்? மனக்கசந்து அழுது இயேசு கிட்ட வரான். அல்லேலூயா. இன்றைக்கு யூதாஸ் சொல்ற சகோதரர், தயவு செஞ்சு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவன் செத்துட்டான். இன்னைக்கு உன் சகோதரர் இந்த செய்தி எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அல்லேலூயா. அது உன் நன்மைக்காக தான் நான் சொல்றோம். அந்த சகோதரன் யூதாஸ் சொல்லிட்டு நீ தானே பிரச்சனை வாங்கி கட்டிப்ப. தயவு செஞ்சு சொல்ற சகோதர சகோதரி, அது சகோதரன் அல்ல, தேவனுடைய சரீரத்தின் அவயம். சகோதரியே, அது சகோதரி அல்ல, தேவனுடைய சரீரத்தின் அவயம். என்னைக்காவது நம்ம நாக்கு பல்லு சில நேரத்தில் கடிச்சிடும். இந்த நாக்க பல்ல கடிச்சிடும். ஏன்னா பல்ல போட்டு கச்சல் குத்திப்போமா. சில நேரத்தில் கால் ஸ்லிப் ஆயிடும். இந்த கால் மேல பட்டுரும். என்னைக்கோ அந்த காலை போய் சோத்துல வச்சுக்கிறோமா? ஏன் எல்லாமே உன் சரீரத்துல தான் இருக்கு. அந்த மேல ஒரு சகோதரன் நீ பாரு. அதுக்குதான் இந்த கம்யூனல். சும்மா ஏதோ வந்தோம், சாயங்காலத்துல ஏதோ சப்பாத்தி கொடுத்தாங்க, ஏதோ கிரேப் ஜூஸ் காமிக்க பிரதர் கொடுத்தாரு, ஏதோ வாங்கி சாப்பிட்டு போறது கிடையாது. அன்பா இருங்க, கடைசி வரைக்கும் அன்பா இருங்க, தேவனை விசுவாசிங்க. ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் போது ஆண்டவரே இன்னியோட இந்த ரத்தத்தை நான் புசிச்சு, இந்த அப்பத்தை நான் புசிக்கும் போது, இதை பண்ணும்போது இனிமே நான் என்னோட பாவத்தை நான் விட்டுடுறேன். இந்த நிமிஷம் நான் விட்டுடுறேன். ஒருவேளை நாளைக்கு ராப்சர் வந்தா நான் அதுக்கு தகுதியான ஆண்டவரே. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த கல்வாரி இன்னைக்கு இந்த பீடத்தண்டையில் கீழே இருக்கிற இந்த மாம்சம் ரத்தமும் அந்த மரத்துக்கு கீழே இருந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பானம் பண்ணாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த மாம்சத்துக்கு இந்த ஆவிக்குரிய இந்த வார்த்தையாகிய அப்பமும் இந்த கிரேப் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே இருந்தது போல இந்த மரத்துக்கு கீழே இருக்குது. அல்லேலூயா. இந்த பலிபீடத்திற்கு இருக்கிற இந்த ஆகாரத்தை இந்த அப்பத்தையும் இந்த திராட்சையையும் நீ புசிக்கும் போது அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். ஒப்பு கொடுப்போமா சகோதரி? நம்ம ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நம் கண்களை மூடுவோம். நாம் இருந்த இடத்திலே நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது வேளையில் ஒரு சகோதர சகோதரி, இந்த அப்பமானது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த திராட்சரசமானது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்து உன்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே உன்னுடைய பெயரை அவர் ஜீவ புத்தகத்தில், ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதில் இன்னொரு பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீ விசுவாசி சகோதரி சகோதரியே. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் என்னுடைய ஜீவியத்துக்கு விரோதமாகவும் உங்களுடைய பரிசுத்தாவிக்கு விரோதமாகவும் என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாகவும் ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன். ஆண்டவரே, பரிசுத்தாவிக்கு விரோதமாக நிறைய தவறு செய்து விட்டேன். சகோதரனுக்கு விரோதமாக நிறைய தவறு செய்து விட்டேன். சகோதரிக்கு விரோதமாக நிறைய சவதி விட்டேன். என்னுடைய மெய்ப்பருக்கு விரோதமாக செய்து விட்டேன். என்னுடைய சபைக்கு விரோதமாக செய்து விட்டேன். உங்களுடைய வார்த்தையை நான் பல நேரங்கள் நான் அசட்டை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயங்களை மன்னிங்க. ஆண்டவரே, ஒரு சகோதர சகோதரி, உங்களுடைய இருதயத்தை நீ சீர்தூக்கிப்பார். இந்த நிமிடம் வரைக்கும் நீ எதை சிந்தித்துக் கொண்டிருந்தாய்? உலகத்துக்கு செல்பவன் கிறிஸ்துவனாக வாழ்ந்துவிட்டு இந்த அப்பத்தை புசித்து அதை பானம் பண்ணுகிறவன் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். இதை புசித்து விட்டு நீ திரும்பவும் உலகத்துக்கு போகும்போது எந்த ஆவியை பெற்றுக் கொள்கிறாய் என்று நிதானித்துப்பார். அந்த இரத்தத்திற்கு வருகிற ஒவ்வொரு இஸ்ரவேலரும் அதற்கு மேல் வெளியே போகக்கூடாதபடிக்கு
தடை செய்யப்பட்டிருந்தார்கள். அதுதான் காரியம். வெளியே செல்ல உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரத்தத்தின் கீழ் இருந்தனர். அவர்கள் மீண்டுமாய் அணிவகுத்து முன்னேறி கடந்து செல்லலாம். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஒரே தரம்தான், பின்னிட்டு போக முடியாது. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த காரியங்களையும் மற்ற காரியங்களை செய்ய முடியாது. அப்படி நாம் பின்னிட்டு போய் தவறான காரியத்தை செய்வீர்களானால் மனம் திரும்பி மீண்டும் வாருங்கள். சகோதரி சகோதரி, தயவு செய்து மீண்டும் வாருங்கள். புரிகிறதா? ஒரு மனிதன் ஆத்மாவை கிறிஸ்துவானவர் ஒரு முறை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவனை பரிசுத்தப்படுத்துவாரானால் அது என்றென்றைக்கும் பூரணப்பட்டதாயிருக்கும். உன்னுடைய பார்வையில் நீ நிறைய நேரம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அவர் ஒரே ஒரு தரம் உன்னை மன்னித்து விட்டார். நீ திரும்ப திரும்ப அவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது வீண். ஏனென்றால் அவர் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டார். தயவு செய்து உன்னை சீர்தூக்கிப்பார். திரும்ப திரும்ப அந்த தவறை நாம் செய்ய வேண்டாம். சகோதரி சகோதரி, ஆராதனை செய்கிறவர் அதற்கு மேல் மீண்டும் வெளியே செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இராது. ஏனெனில் ஆராதனை செய்கிற ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுடனே உணர்ந்தும் மனசாட்சி இவர்களுக்கு இராது. தயவு செய்து சொல்ற சகோதர சகோதரி, இந்த பாவம் செய்கிற அந்த வாஞ்சை உன்னை விட்டு நீங்க போகட்டும். சரியான மொழிபெயர்ப்பு வாஞ்சை இராது என்ற அர்த்தமாகும். எனக்குள்ள அந்த பாவம் செய்கிற வாஞ்சை இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே. நான் எந்த சகோதர சகோதரியும் குற்றப்படுத்துகிற அந்த வாஞ்சை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எந்த மெய்ப்பரையும் எந்த சபையும் ஆண்டவரை குற்றப்படுத்துகிற அந்த வாஞ்சை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறவன் ஆண்டவரே தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்கிறது. இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அந்தஸ்துகளிலும் அல்லது சமுதாயத்திலும் இல்லாமல் தள்ளி வைக்கப்பட்டோம். ஆண்டவரே, அவர்கள் ஒருவனாக அவர் இயேசுவை எண்ணவில்லை. ஏனென்றால் அவர் வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் தன்மையும் தோற்றமும் பிரசித்தி பெற்ற நிகரும் இருந்தது. அவர் தம்மை தேவகுமாரன் என்று காட்டியும் வேத வாக்கியம் அவரை சரியானபடி வெளிப்படுத்தியும் அவரை குறித்து எழுதப்பட்டது. இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவன் அறிய வேண்டியதை அவன் தன் வாழ்வில் எடுத்து காட்டுகிறதை பார்த்து நான் அவன் கிறிஸ்தவன் என்று அறியப்படுவான். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய வார்த்தை மனிதனால் பலவிதமாக விளக்கப்பட்டும் இருக்கிறது. வேத சத்தியத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. தம்முடைய வார்த்தை விளங்க தேவனுக்கு யாரும் அவசியப்படுவதில்லை. தேவனையே தமது வார்த்தையாக விளங்குகிறார். இயேசுவே, ஆண்டவரே, எங்களை ஒரு சரி மன்னியும் ஆண்டவரே. பிதாவுக்கு எப்படி கீழ்பட்டு இருந்தீரோ குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீர் எதற்காக ரத்த சிந்தினீர் என்பதை நாங்கள் சுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Jesus. நாம் எல்லாரும் சார்பாக நம்முடைய பாவங்களை குற்றங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கும்படியாக, நம்முடைய எல்லாருடைய குற்றங்களையும் தேவன் மன்னிக்கும்படியாக, நம்முடைய எல்லா அநியாயங்களையும் தேவன் மன்னிக்கும்படியாக நம்ம திருக்கிற சகோதரர் ராம சகோதரர் சத்தமாக இருந்த இடத்திலிருந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன்.